विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। ये शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला। तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसार सर्पदष्टं यः विष्णुरातममुमुचत्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांघ्रये। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं। यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः। अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता। अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। वाग्देव्ये नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। आशासु शीतलतरासु पयोधतोयैः आशासिताभिविवशेषु च सज्जनेषु नैषाकरोदयविधौ निशिमध्यमायां क्लेशापहस्त्रिजगतां त्वम् इह आविरासी। ஸ்ரீபதியான ஸ்ரீனிவாசனான பரம கருணாமூர்த்தியான பகவான் தர்மத்தை ரட்சிப்பதற்காக செய்த அவதாரங்களை தொகுத்து சொல்லிட்டு வரும் நாட்களில் இன்றைய தினம் கிருஷ்ணாவதாரம். கலியுக அப்படிங்கிற யுகம் இப்ப நடக்கிறது. இந்த யுகம் யுகத்துக்கு முதல் யுகம் துவாபர யுகம்னு பேர். அதற்கு முதல் திரேதா யுகம், அதற்கு முதல் கிருத யுகம். மொத்தம் 4 வகையான யுகங்கள். கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம்.
இதெல்லாம் இந்த கணக்கெல்லாம் தான் குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். இதெல்லாம் காலத்தை கனெக்ட் பண்ணி சொல்றது. இது இந்த சதுர்யுகம்னு சொல்லுவார்கள். இது மாதிரி 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல், 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி. சரி, ஒரு சதுர்யுகம்னா எத்தனை வருஷம்? 43,80,000 வருஷம் ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது. நிஜமாவா சார்னா நிஜமா. இன்னைக்கு இந்த இப்ப இருக்கிற நாம இருக்கிற இந்த கேலக்சி இருக்கு பாருங்க, இந்த உலகம், இது நான் சொல்ற கணக்கு பத்தி பிரம்மாவோட ஒரு பகல்ல உண்டான உலகம் இது. ஒவ்வொரு பகலுக்கும் ஒரு உலகம் உண்டாகி ராத்திரியில் அழிஞ்சு திருப்பி பகல்ல உண்டாகும். இது ஒரு கணக்கு. 1000 சதுர்யுகம் அப்படின்னு சொன்னா அதுல சரிபாதியில் 400 சொச்சம் கோடி வருஷம் இப்ப ஆயிருக்கு. இது இந்த கேலக்சியோட ஆயுசுன்னு நம்ம சொல்றது. 7வது மன்வந்திரத்துல 28வது சதுர்யுகம். அது நான் அதை சொன்னேன்னா அந்த கணக்கு ரொம்ப குழம்பு உங்களுக்கு. இதுல விசேஷம் என்னன்னா, நம்ம சொல்ற கணக்கும் பொதுவாக உலகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றவர்களுடைய கணக்கு தான் ஒத்து போறது. மற்ற கணக்குகள் ஒத்து போகாது. மற்ற தேசங்கள்ல வழிபடக்கூடியவர்களுடைய வழிபாட்டு முறையில சொல்லக்கூடிய வருஷங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. அது மாதிரி உலகம் அழிஞ்சு போயிடும்னு சொல்றதும் நம்ம சாஸ்திரம் சொன்ன கணக்குல தான் அழியும். அது அழியறதுக்கு அதோட பரிமாணங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் இப்பெல்லாம் அழியவே அழியாதுன்னு நிறைய நாள் இருக்குது. அப்பப்ப சில உட்பாத்தங்கள்னு சொல்லுவோம் நாம. ஒரு சுனாமியோ அல்லது பூகம்பமோ அல்லது ஒரு எரிகள்ல விழுறதோ, இது மாதிரி சில பிரதேசங்கள்ல விழுந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாமே தவிர, மாறுமே தவிர பொதுவாக அழியாது. இதுல திரேதா யுகத்துல பண்ணப்பட்ட அவதாரம் ராமாவதாரம், துவாபர யுகத்துல பண்ணப்பட்ட அவதாரம் கிருஷ்ணாவதாரம். எக்ஸாக்டா சொல்லணும்னா இன்னிலிருந்து 5115 வருஷம் முன்னாடி கிருஷ்ணாவதாரம். இன்றைய கலியுகம் பிறக்கிறதுக்கு 100 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு அதற்குள்ள தடயங்கள்லாம் அங்கங்க இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் அதெல்லாம் இப்ப சமீபத்துல யாராவது பார்த்திருக்கலாம்னு நினைக்கிறேன். துவாரகையில கடலுக்கு அடியில அந்த கிருஷ்ணாவதாரம் பண்ணின போது கிருஷ்ண பரமாத்மா கட்டின அரண்மனையை முழுகடிச்சார்னு பாகவதத்திலேயே வருது. அவர் கிளம்புறதே முழுகடிச்சுட்டு போனார்னு. அத போய் எல்லாரும் பார்க்கிற மாதிரி அந்த கடலுக்கு அடியில போட்டுக்கிற அந்த உடைய போட்டுமே நம்ம பார்க்கலாம். அது மாதிரி வசதிகள் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்கு. இந்த தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு, கை புண்ணுக்கு கண்ணாடியான். நீ இன்னொன்னு வச்சிருந்து இன்னொரு மதம், இன்னொரு ஆராய்ச்சி, இன்னொரு சயின்ஸ் இதுவே வேண்டாம் எனக்கு நிரூபிக்கிறது. மாம்பழத்தை காரைக்கால் அம்மையார்ட்ட இறைவன் வாங்கி சாப்பிட்டான் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம், என்ன சாட்சின்னா 1500 வருஷமா காரைக்கால்ல இன்னி பரியந்தம் மாங்கனி உற்சவம் நடக்கிறது. பிட்டுக்கு மண் சுமந்தான் பெருமான்னா பிட்டுக்கு மண் சுமந்த திருவிழா நடக்கிறதே மதுரையில். திடீர்னு நம்ம கொண்டு ஆடு பண்ணல. அதுல பால் கொடுத்தான் ஞான சம்பந்தருக்குன்னா திருமுலை பால் உற்சவம் நடக்கிறது இன்றைய தினம். சங்கிலி நாச்சியாரும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் பகவான் கல்யாணம் பண்ணி வச்சான்னா திருவொற்றியூர்ல அந்த கல்யாண உற்சவம் நடக்கிறது. கல்யாணம் பண்ணி வச்ச உற்சவம் நடக்கிறது. இது மாதிரி சொல்லிட்டே போலாம். எல்லா
கதைகளுக்கும் பிரமாணம் இருக்கு. நம்பணும், நம்மள நாம் நம்பணும், நம் சாஸ்திரத்தை நாம் நம்பணும். நம்பி அது என்ன சொல்ல வர்றது அப்படிங்கிறத அறிய முற்படணும். மேலோட்டமா கதை மாதிரி சொல்றது ஆரம்ப நிலை. வெறும் கதைக்காக மட்டும் உங்களை எல்லாம் உட்காத்தி வைக்கல. இதுல நிறைய உள்ளடங்கிய விஷயங்கள் இருக்கு. நீதி இருக்கு, சத்தியம் இருக்கு, கருணை இருக்கு, நேர்மை இருக்கு, ஈகை இருக்கு, தானம் இருக்கு. பகவான் தர்மத்தை ரட்சிப்பதற்காக அவதாரம் பண்றான். அவதாரம் பண்ணும் போது அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுறது. ராமாவதாரத்துல தேவதைகள்லாம் ராவணனுடைய தொந்தரவு தாங்க முடியாம பகவானை வழிபட்ட பிரார்த்திச்சார்கள். பகவான் பிறந்தான். அது மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல பகவான் வந்து பிறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சந்திரானந்த தனோ ஹரே நனுபுரா தெய்வாசுரே சங்கடே त्वत्कृत्या अपि कर्मशेषवसतो एतेन याता गतिं तेषां भूतल जन्मनां दिवि भुवां भारेण दूरार्थिताः भूमिः प्राप विरिञ्चमाश्रितपदं देवैः पुरैवागतैः. இதற்கு முந்தின யுகங்கள்ல தோன்றின அசுரர்கள் எல்லாம் ஒவ்வொரு அவதாரம் பண்ணியும் சில காரணங்களாலையும் பகவான் வதம் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடியவர்கள். அதுல இருந்து தப்புடுவா. என்ன ஃபில்டர் பண்ணணும்னு எஸ்ஆர்ஐ போட்டாலும் அதுல இருந்து தப்பிக்கிறாம சில பேர். அது மாதிரி என்ன பண்ணினாலும் தப்பிக்கிறது ஒன்னு ரெண்டு இருக்கதான் இருக்கும். அது மாதிரி தப்பித்த அசுரர்கள்லாம் என்ன பண்ணார்கள்? தேவலோகத்துக்கும் போகல. அது தேவதேவலோகத்துக்கு போனா அவன் காமிச்சு கொடுத்துருவான். பாதாளத்துக்கு போன அசுரர்களோட இடம் அதுதான்னு அங்கேயும் பிடிச்சிடுவார்கள். அதனால அவன்லாம் என்ன பண்ணா, கலியுகத்துக்கு வந்துட்டான், இந்த பூமிக்கு வந்துட்டான். பூமியில என்னவா வந்தா எங்க போய் ஒளிஞ்சுட்டு இருக்கான்னா, ஒளிஞ்சுக்கெல்லாம் இல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கும் ராஜாவா வந்துட்டான். நான் சொல்லல, பாகவதன் சொல்றது. ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த அசுரர்கள் தான் ராஜா. இந்த பாரம் தாங்க முடியாம பூமி போய் பிரம்மாட்ட முறையிட்டான். பூமிக்கு கணவன் விஷ்ணு அப்படின்னு சொன்னாலும் பொதுவா தத்துவம் என்னன்னா, யார் ராஜாவோ அவன் தான் கணவன். ராஜ்யாபிஷேகம் அப்படின்னு சொல்ற போன பட்டாபிஷேகம். இந்த பிரதேசத்துக்கு இவன் ராஜா அப்படின்னா இந்த பிரதேசத்துக்கு அவன் சொந்தக்காரன். இது மாதிரி உலகம் முழுக்க அசுரர்கள் பட்டாபிஷேகம் பண்ணிண்டா அவர்கள் நல்லவர்களா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. பூமி தேவி போய் முறையிடுறாள். ராஜாக்கெல்லாம் திருடர்கள் ஆயிட்டார்கள். ராஜவம்சத்துல வந்து பிறந்து ராஜாக்கெல்லாம் திருடர்கள் ஆயிட்டார்கள். மறைமுகமா ஜனங்களை ஏமாத்தி அவர்கள் பேர்ல வரிங்கிற பெயர்ல திருடுறார்கள், அராஜகம் பண்றார்கள், அதர்மம் பண்றார்கள் அப்படின்னு பூமி தேவி சொல்றா. 5000 வருஷம் முன்னாடி, 5000 வருஷம் முன்னாடி சொல்றதே ராஜாக்கள்லாம் திருடர்கள் ஆயிட்டார்கள்னு சொல்லணும். இன்னைக்கு சொல்றதா இருந்தா திருடனே ராஜாவாயிட்டான்னு சொல்லணும். திருடர்கள்லாம் ராஜாவாயிட்டார்கள் அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் இருக்கு. எந்த மக்களுக்கு நன்மை செய்யணும், ஒரு குறிப்பிட்டு ஒரு தேசம் ஒரு கட்சி ஒத்தருங்கிற ரீதியில நான் சொல்லவே இல்லை. பொதுவாக நாம பார்க்கறதே அப்படிதானே இருக்கு. யாரோ ஒருத்தர் 2 பேர் அபூர்வமா நல்லவன் கிடைக்கிறான் அந்த பாக்கியத்தினால். ஆனா ஜனங்களுக்கு அது தெரியல. எத்தனை வளம், எத்தனை செழுமை, எத்தனை பாதுகாப்பு, எத்தனை நிம்மதி இருக்கணும். ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கானோ அப்படிதான் குழந்தைகள் வளரும். அப்பா அம்மாவையும் பார்த்து தான். இந்த சுத்தி வந்தாலே ஒரு போர்டு வச்சிருக்கு,
உங்கள் குழந்தைகள் நல்லவர்களாக வளரணும்னா முதல்ல நீங்க நல்லவர்களாக இருங்கள். யதா ராஜா ததா பிரஜாஹா அப்படின்னு இது புராணத்துல உள்ள வச்சனம். எப்படி ஒரு குடும்பத்துக்கே இந்த சிஸ்டம் இருக்கோ அது மாதிரி மக்கள் நல்லவர்களாக இருக்கணும்னா ராஜா நல்லவனா இருக்கணும். ராஜா நல்லவனா இருந்தாதான் மக்கள் நல்லவர்களா இருப்பார்கள். ராஜாவை அனுசரிச்சுதான் மக்களுடைய சுபாவம் இருக்கும். பூமி தேவி சொல்ல பிரம்மா தேவதைகள் எல்லாரையும் முன்னிட்டு பூமி தேவி சொல்ல பகவான் சொன்னார், நான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி ஒரு பெரிய யுத்தத்தை ஏற்படுத்தி அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள் எல்லாரையும் சமாப்தி பண்ணி விடுறேன், அழிச்சுடுறேன்ட்டான். ஒரு சைடுக்கு அசுரர்கள் வந்து பிறந்துட்டார்கள், மற்றொரு சைடுக்கு வந்து புறக்கணமே. பிரம்மா சொல்றார் தேவதைகளை கூப்பிட்டு நீங்கெல்லாம் போகணும், நீங்கெல்லாம் போய் பூலோகத்துல பிறந்து பகவானுக்கு சகாயம் பண்ணுங்கள், கைங்கரியம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். பொதுவா பிரம்மா தான் ஹெட். பிரம்மா அனுமதி கொடுத்தாதான் இவர்கள் ரிலீஃப் ஆக முடியும். ஏன்னா ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு டியூட்டி உண்டு. அந்த டியூட்டியை கரெக்டா செய்யணும். பிரம்மா அனுமதி கொடுத்தா அப்ப பிரம்மா இன்சார்ஜ் எடுத்துப்பார், அந்த தேவதையை ரிலீஸ் பண்ணுவார், அந்த டியூட்டி நடக்கும். இதெல்லாம் இப்ப ஆபீஸ் சிஸ்டம் தான். அது இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் போனா இன்னொருத்தர இருந்து ஒரு இடத்துல போடுறோம், இல்ல அங்க உள்ளவர்கள்ட்டயே அந்த டியூட்டியை கொடுக்குறாரு. எல்லாம் வேலை செய்யறவனுக்கு சொல்றேன், வேலை செய்யாதவர்களை பத்தி கவலையே கிடையாது. அவதார காலத்துலதான் பகவானுக்கு தொண்டு செய்ய முடியும். மற்ற காலத்துல இப்ப தெய்வம் கடவுள் கைலாசத்துல இருக்கு, வைகுண்டத்துல இருக்குன்னா நீங்க கண்ணத்துல கூட போட்டுக்க முடியாது. நினைச்சு இமேஜினேஷனுக்குன்னு பட்டிப்படுத்த முடியாது. நான் ஒரு மந்திரம் சொல்றேன், வைகுண்டத்துல எப்படி இருக்கான் பகவான் அந்த மந்திரம் சொல்றது. தத் விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயா திவீவ சக்ஷுரா ததம் தத் விப்ராசோ விபுண்யவோ ஜாகிருவாகும் சஸ்ஸமிந்ததே விஷ்ணோர் யத் பரமம் பதம் அப்படின்னு வேதம் சொல்றது. வைகுண்டத்துல போனா அங்க எப்படி இருப்பான் பகவான், காட்சி கொடுப்பான். சதா பஷ்யந்தி சூரையா, திவ்ய சூரிகளான விஷ்ணு சூரிகள் சுத்தி நின்று பகவானை பார்த்துட்டு இருப்பார்கள், வேற எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் ஆழ்வார் சொன்னார், அந்த வைகுண்டம் எனக்கு வேண்டான்னா. பச்சைமா மலைகோல்மேனி பவளவாய் கமலச்சங்கர் அச்சுதா அமர வேறே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே. நம்ம ஸ்ரீரங்கத்தை பார்த்து பாடின பாட்டது. இப்படி உன் பக்கத்துல நின்றுட்டு இப்படி ஆஜானுபாகுவா பகவான் சச்சித்த சாயி, புஜகேந்திர சாயி, நந்தாங்க சாயின்னு. சில பேருக்கு தூக்கம் வரலன்னா மாத்தி மாத்தி படுத்து பார்ப்பான். திண்ணையில படுத்துப்பான், கட்டில படுத்துப்பான், ஈசி சேர்ல படுத்து பார்ப்பான், மொட்டை மாடியில போய் படுத்துப்பான். அது மாதிரி சச்சித்த சாயி, புஜகேந்திர சாயி, நந்தாங்க சாயி, சாதுக்களுடைய ஹிருதயத்துல படுத்துன்னு பார்த்தான் பகவான். வடபத்திர சாயி ஆலயில படுத்துன்னு பார்த்தான். நந்தகோபன் தோல் மேல படுத்துன்னு பார்த்தான். யசோத மடியில படுத்துன்னு பார்த்தான். இதெல்லாம் சரியா வரல, காத்தெல்லாம் சரியா வரல. அதனால உபய காவேரி மத்தியம்ங்கிற 2 காவேரிக்கு மத்தியத்துல ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து வர இடமான இந்த ஸ்ரீரங்கத்துல வந்து படுத்துன்றதுக்கு அப்புறம் தான் தூக்கமே வந்துதான் பெருமாள். இங்க வந்து படுத்து விட்டார் பகவான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. இது ஆதிசங்கரர் பண்ணின ஸ்லோகம் இது. அதனால ஸ்ரீரங்கவாசே ரமதாம் மனோமே. ஆதிசங்கரர் இந்த உலகம் முழுக்க 3 தடவை சுத்தினவர் அவர். நான் வந்து ஒரு இடத்துல வசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு ஆதிசங்கரர் சொன்னது ஸ்ரீரங்கத்துல மட்டும்தான். சாஸ்திரங்கள்லாம் காசியில வசிக்கிறது தான் உயர்வா சொல்றது. நான் ஆதிசங்கரர் சொல்றார் ஸ்ரீரங்கம் தான் உயர்வுங்க. அப்பேற்பட்ட நமக்கு அதெல்லாம் வேல்யூ புரியாது. தவிக்கிறவனுக்கு தான் தெரியும் அருமை என்ன. அப்பேற்பட்ட உயர்ந்த திவ்ய தேசம், உயர்ந்த க்ஷேத்திரம்.
இந்த ஸ்ரீரங்கத்துல பகவானுக்கு நாம் கைங்கரியம் தினம் நித்தியோத்சவம், பட்சோத்சவம், மாசோத்சவம், பகவானுக்கு திருமஞ்சனம், புறப்பாடு, முன்னாடி பின்னாடி ஒவ்வொரு சேவை, தீவெட்டி எடுத்துக்கிறது, மேல அடிக்கிறது, பூப்பந்தல் தூக்கின்னு போறது, உலகத்துக்கு என்னென்னவோ பண்றோம். ஒண்ணுமே தெரியலையா? இப்படின்னு பார்க்கிறோம். இது வைகுண்டத்துல பண்ண முடியாது. அதனால பகவான் என்ன சொல்றார், பிரம்மா என்ன சொல்றார், யாருக்கெல்லாம் பகவானுக்கு தொண்டு செய்யணுங்கிற ஆசை இருக்கோ அவர்கள் எல்லாம் போகலாம்ட்டார். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எல்லாரும் வந்துட்டார்கள். இதுல சில பேருக்கு லீவே கிடையாது. எப்படி இந்த போலீஸ்காரா, ஆஸ்பத்திரி, ஃபயர் ஹவுஸ்ல வேலை செய்யறவாளுக்கெல்லாம் லீவே கிடையாதோ, அது மாதிரி தேவதைகள்ல சில பேருக்கு லீவு கிடையாது. முதலா உள்ளவள் யம தர்மராஜன். யமனுக்கு ஏது லீவு? அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, இயரண்டு லீவு, செகண்ட் சாட்டர்டே லீவுன்னா அன்னைக்கு வேணாலும் சாகாம இருக்கணுமே. எல்லா நாளும் தானே கிளம்பிட்டு இருக்காரு. அப்படிங்கிறது அவருக்கு லீவே கிடையாது. 24x7 அவருக்கு தான் பொருந்தும். அவரே வந்துட்டார் விதுரரா. விதுரர் வேஷம் போட்டுன்னு அவரே வரார். தர்மராஜரே தர்மபுத்திரரா வரா. வாயு பகவானே பீமனா வரா. இந்திரனே அர்ஜுனனா வரா. சூரியனே கர்ணனா வரா. இப்படி எல்லாம் நிறைய வரிசையா இருக்கு. பல தேவதைகள் கோபர்களாகவும் கோப பசங்களாகவும் கோக்களாகவும் வரார்கள். கோபிகைகள் மட்டும் தேவதைகள் கிடையாது. கோபிகைகள் ராமாயண காலத்துல தண்டகாரண்யம்ங்கிற ஒரு வனத்துல ராமர் வந்த போது அங்க தவம் பண்ணின முனிவர்கள், ஸ்காந்த புராணம் சொல்றது, அவர்கள்லாம் ராமனை ஸ்பரிசிக்கணும், தொடணும்னு ஆசைப்பட்டார்கள். இன்னைக்கு ஒரு பெரிய ஆள் வந்தா அப்படி நம்ம கை கொடுக்கணும்னு நினைக்கிறது இல்லையா? இந்த கை கொடுக்கறது விஷயம் இல்லை. இப்ப இப்ப உள்ள கல்ச்சர் கை கொடுக்கறது. பிரம்ம சம்ஸ்பரிசம் அத்தியந்த சுகமஷ்ணுதே அப்படின்னு சாஸ்திரம். பிரம்மத்தை வர்ணிச்சா, வார்த்தையா கேட்டா, கண்ணால பார்த்தாலே நமக்கு இவ்வளவு தெய்வத்தை பார்த்தாலே இன்னும் நேர பார்க்கல. இப்படி சொல்லும் போது, சொல்லு வழியா கேட்கும் போதோ, அதோட வடிவங்களை ஏதோ ஒரு பொருள்ல பார்க்கும் போதே நமக்கு சிலிர்த்து போறது. நமக்கு சிலிர்த்து போறது அவசியம் இல்லை. இப்ப நான் சொல்ல போற விஷயம் ஆச்சரியமான விஷயம். ஆனா நான் பேரை சொல்லல. பச்சை நாஸ்திகவாதி ஒருத்தர் மதுரையில ஒரு மாநாடு. அவரை மீனாட்சி கோவில்ல தரிசனம் பண்ணணும்னு அவர் ஆசைப்படுறார். ஆனா நான் வந்தது தெரியக்கூடாதுங்கிறார். நான் வந்துட்டு போறது அதுக்காக ராத்திரி 9 மணிக்கு மேல அர்த்தஜாமத்துக்கு முன்னாடி கதவெல்லாம் இது பண்ண சொல்லிட்டு அவர் வந்து நின்றுண்டு மீனாட்சிக்கு தேவாரம் பாடி தீபாராதனை காமிக்கிறதே அப்படியே தாரதாரையா கண்ணிலேருந்து கண்ணீர் அழ அழ சிலிர்த்து போய் நான் கிளம்புறேன், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போனார்னு வரலாறு. இது ஒன்றும் கரெக்டு கதை இல்லை, கற்பனை கதை இல்லை. இத சொன்னவர் யாருன்னு சொல்றேன். தரிசனம் பண்ணினவரை நான் சொல்லல. எல் கணேசன் பிஜேபியில இருந்தார் கவர்னரா, இப்பதான் காலமானார் அவர். அவர் சொன்னது. நான் கூட இருந்தேன்னார் அவர். நான் கூட ஐஷன்பே தரிசனம் பண்ணி வச்சேன்னார். மீனாட்சியை பார்த்த உடனே கண்ணிலேருந்து தாரதாரையா கண்ணீர் வருது. ஹிந்து மதம், ஹிந்து தர்மம், ஹிந்து தேசம். பேச்சு வேணா நாஸ்திகவாதியா இருக்கலாமே தவிர அது ஏதோ குழப்பு. அதனால நம்ம அவர்களை தொடவே கூடாது. தனிப்பட்ட எந்த மனிதனையும் விமர்சனம் பண்ற வேண்டிய வேலையே கிடையாது. கொள்கை ரீதியா ஜனங்களை ஏதாவது குழப்பினா அதுக்கு விளக்கம் வேணா நாம் கொடுக்கலாமே தவிர எதிர்வினை ஆற்றவே வேண்டாம். ஏன்னா எல்லாருமே இறை உணர்வு உள்ளவர்கள், எல்லாருமே இறை பக்தி உள்ளவர்கள் தான். அந்தந்த சூழ்நிலை வரதுனால அப்படி எப்படி இருக்காரு. இந்த தெய்வத்தை தொட்டு பார்த்தா, நேரடியா தொட்டா இந்த மகரிஷிகள்லாம் விரும்புறார்.
ராமபிரான் சொன்னான், இந்த அவதாரத்துக்கு சில கட்டுப்பாடுகள்லாம் உண்டு. அதனால அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். யார் வேணாலும் மலரலாம், யார் வேணாலும் கட்டிக்கலாம், யார் வேணாலும் கொஞ்சலாம் அப்படிங்கிற அந்த ஃப்ரீ உள்ளது. இது புரோட்டோகால். இப்ப நான் சொல்றது புரோட்டோகால் விஷயம். நீங்க பிஎம்ஓ சிஎம்ஓ வராருன்னா அவர் உங்களை தொடணும்னு நினைச்சாலும் செக்யூரிட்டி அனுமதிச்சாதான் தொட முடியும் உங்களை. அவர் ஃப்ரீயா இருக்குன்னு நினைச்சாலும் இருக்க முடியாது. இதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் விஷயம் எல்லாம் கிடையாது. அந்த பதவிக்குள்ளதான அந்த பாதுகாப்பது. கிருஷ்ணாவதாரம் பகவான் அதை மாத்தி இவர்கள் எல்லாரையும் கோபஸ்திரீகளா வர சொன்னா இப்படி எல்லாரும் வர கிருஷ்ணாவதாரம் பண்றான் பகவான். நேற்றைய தினமே சொன்னேன், உக்ரசேனன் அப்படிங்கிற ராஜாவோட மகனான கம்சன் தன் தங்கையான தேவகூதிய சூரசேனன் அப்படிங்கிற ராஜாவோட மகனான வசுதேவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். மதுராபட்ன அரசன் வசுதேவன் இளவரசன் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த ஊர்வலம் போறது, தங்கையை கொண்டு போய் புகுந்த வீட்டுல விடுறத மேலதாளத்தோட, அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். அன்னைக்கு அந்த காலத்துல கல்யாணம், இப்ப இந்த மாப்பிள்ளை எப்படின்னு கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் இருந்து, இப்ப அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் ஆனா ஊர்வலம் விடுவார். ஷஷ்டப்த பூர்த்தி சதாபிஷேகமான ஊர்வலம் விடுவார்கள் ராத்திரியில. இது ஒரு பழக்கம். அது மாதிரி இவன் ஊர்வலம் வச்சு கொண்டு போறார். கொண்டு போனா ஏகப்பட்ட வாத்தியங்கள், அந்த வாத்திய சப்தங்கள் எல்லாம் அடக்கிண்டு ஆகாசத்திலிருந்து ஒரு அசரீன்னு சொல்றது, உடம்பில்லாத ஒரு வார்த்தை மட்டும் வருது. அதற்கு சரீரம் அசரீரம், அதனுடைய வாக்கு அசரீரம். பதி பிரகிரஹினம் கம்சம் ஆபாஷ்யாக சரீர வாக்கு அஸ்யாஸ்த்வாமஷ்டமோ கர்ப்பः ஹந்தாயாம் வஹசே புதா. முட்டாளே கம்சனே, எந்த சகோதரியினுடைய கல்யாணத்தை அதிவிமரிசையாக நீ செய்கிறாயோ அவளுடைய 8வது கர்ப்பம் ஒன்ன கொல்ல போறதுன்னு. இந்த 8வது குழந்தைன்னு சொல்லல, 8வது கர்ப்பம். அது கர்ப்பம்னா 8வது குழந்தை தானே அப்படின்னு தான் நமக்கு தோணும். அது இல்லைன்னு நாரதர் சொல்ல போறார். உடனே கம்சன் என்ன பண்ணா, படார்னு கோச்சிருந்து வாழை உருவி அந்த தங்கையை கொல்ல போனா. வசுதேவர் சொன்னார், கல்யாணமாகி அவருக்கு 2 மணி நேரம் கூட ஆகல, இவனுக்கு தங்க அவன் கொல்ல துணிஞ்சுட்டான். தாலி கட்டின கணவனான வசுதேவர் தவிக்கிறார். இதுதான் இந்த தேசத்துல உள்ள கல்யாணத்தோட மகிமை. நாமளே கவனிங்கோ. கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுக்கு 5-10 வருஷம் அமக்கள் அப்படி பிறந்தாத்துல இருந்து சப்போர்ட் எல்லாம். இப்பதான் ஒரு பொண்ணு 2 பொண்ணு எல்லாம், அந்த காலத்துல எல்லாம் ஒரு 5-6 பேர் கூட பிறந்தவா இருப்பான். அடுத்த கல்யாணம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இவளை விரும்பியே பார்க்க மாட்டான். வந்தையான்னு கேட்கறதுக்காக கிடையாது, போனையான்னு கேட்கறதுக்காக கிடையாதுன்னு இருக்கு. அதுவும் பிரசவம் ஆச்சுன்னா பாப்பா. அப்புறம் பார்த்தா ஹாய்னு தான் சொல்ல முடியும். பிரியம் இருக்கும். கணவன் தான் முழு. இது புத்திசாலியா உள்ள புரிஞ்சுக்கக்கூடிய பெண்களுக்கு அது தெரியும். அது அசடா இருந்தா சொல்ல, எனக்கு அப்பா இருக்கான், அண்ணா இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்கான், தாத்தா இருக்கான்னு. பிரச்சனைன்னா ஒரு பையன் கிட்ட இருக்க மாட்டான். யதார்த்தம் அதுதான். எந்த அளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு தான் பண்ண முடியும். யதாசக்தி தான் பண்ண முடியும். முடிஞ்சதோ முடியலையோ உயிரையாவது கொடுக்கணுங்கிற பொறுப்பு கணவனுக்கு தான், மனைவிக்கு தான். மற்றவர்களுக்கு அது கிடையாது. அதனால வசுதேவர் தடுக்கிறார். அது எதனுடைய அடிப்படையில் அமையறதுன்னா தர்மத்தினுடைய அடிப்படையில் அமையறது. அதுதான் முக்கிய விஷயம். இஞ்ச உன்னோட கடமை பர்த்தா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம் நாங்க.
பிரிங் பரணேன்னு தாத்து, பரிக்கணும்னு அர்த்தம், தாங்கணும்னு அர்த்தம். அந்த மனைவியை தாங்கணும் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல கணவன் சொல்றது கண் அவன் அர்த்தம். உன் கண் மாதிரி உள்ளவனவன் அப்படின்னு அர்த்தம். இவர் சொல்றார், உனக்கு பயம்ங்கிறது இவளால இல்லை, தேவகூதியை காமிச்சு இவளால் இல்லை, இவளுக்கு பிறக்க போற குழந்தைகளா. அப்படிதானே? நான் இவளுக்கு பிறக்கிற குழந்தைகளை உங்கள்கிட்ட கொடுத்துடுறேன், இவளை கொல்லாதேன்னு. அதுலயும் ஜாக்கிரதையா பேசுறார். பிறக்க போற குழந்தைகளை நீ கொண்டுடு, இவளை கொல்லாதேன்னு அப்படி சொல்லல. குழந்தைகளை புத்திரான் சமர்ப்பயிஷேஸ்யாகான்னா. ஏன்னா அதுல ஒரு சூட்சுமம் இருக்கு. சாஸ்திரப்படி கொலை பண்றவனை காட்டிலும் கொலை பண்ணுன்னு சொன்னவன் தான் முதல் பாவி. இன்னைக்குமே சட்டம் பிஎன்எஸ் தான், பாரதிய நியாய சஞ்சார்னு இருக்கு பத்தியில. அந்த சட்டத்துல என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் குற்றவாளி கொலை பண்ணுன்னு சொன்னவன் தான், செகண்ட் குற்றவாளி தான் கொலை பண்ணினவன். இப்ப வசுதேவர் இவளை கொல்லாத குழந்தைகளை கொல்லுன்னு சொல்லி இருந்தார்னா பாவம் முழுக்க வசுதேவருக்கு வரும். என்ன தடுமாற்றம் இருந்தாலும் நிதானத்தை இழக்கக்கூடாது. சில பேர் வீட்டுல பாம்பு வந்துருக்குன்னா அதுக்குன்னு ஆள் ஆக்ஷன் வந்து பிடிச்சு காட்டுல விட்டுன்னா அதெல்லாம் இப்ப சமீப காலம் வந்து, அந்த காலத்துல என்ன பண்ணுவா, ஏதோ தெரிஞ்ச வாழை கூப்பிட்டு அந்த பாம்பை அடி அப்படின்னு சொல்லுவான். அவன் அடிச்சு கொண்டு தூக்கி போட்டுருவான்னு வச்சுக்கோங்களேன். இவர் அடிக்க மாட்டான், வீட்டுக்காரன் அடிக்க மாட்டான். கேட்டா இன்னைக்கு சஷ்டி கிருத்திகை, நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கந்தா நீ அடிச்சு போட்டுறாம. கந்தனுக்கு ஒரு பாவமும் கிடையாது, நான் அடிச்சு போடுன்னு சொன்னது. சில சில மனைவி இங்க வாங்க ஒரே கலப்பா இருக்கு அடிக்கம்பா, அதெல்லாம் கேட்கவே கூடாது. இந்த கலப்பை பிடிச்சு கொண்டு வாசல்ல விடணுமே தவிர, நீங்க எதை கொண்டாலும் யார் சொல்றாலும் அவங்களுக்கு தான் பாவம். அதனால வசுதேவர் ஜாக்கிரதையா பேசினார். இவர்களை கொண்டு விட்டான். விட்டவன் என்ன பண்ணா, முதல் குழந்தை உண்டாச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஜெயில போட்டுட்டான். அந்த குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அந்த குழந்தைய பிறந்த அன்னைக்கே கொண்டு கொடுத்தார் வசுதேவர். சத்தியம், இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, வார்த்தைக்கு சமானமா உலகத்துல ஆயுதம் வேற எதுவுமே கிடையாது. இது பாருங்க, எங்களுக்காக தான் எழுதி வச்சிருக்கிற குரல். இந்த கதை சொல்றவாளுக்காக எழுதி வச்சிருக்கிற குரல் திருக்குறள். யாகாவாயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு இருக்கணும். ஜாக்கிரதையா பேசணும் அப்படிங்கிறதுக்காக. சத்தியம், எண்ணமும் சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கிறதுக்கு தான் சத்தியம்னு பேர். எண்ணம் வேற, செயல் வேற, சொல் வேற இருக்கக்கூடாது. ஒரு காலத்துல இந்த எழுத்தெல்லாம் இந்த தேசத்துல கிடையாது. ஏதோ சில முக்கியமான விஷயங்களை பதிவு பண்ணுவார்களே தவிர, ஒரு நிலம் வித்தா, ஒருத்தருக்கு ஒரு பணம் கொடுத்தா ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, எழுதி வாங்கிறது கிடையாது. பணம் கொடுத்தா பத்திரத்துல எழுதி வாங்கிறது கிடையாது. வாக்கு நாணயம் தான். இன்னைக்குமே பெரிய ட்ரேடிங்ல எல்லாம் போன்ல பேசுவார்கள். அண்ணா 2 கிலோ இன்னைக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னா 2 கிலோன்னா தங்குவோம். இங்க இருந்து சொன்னா மெட்ராஸ்ல இருந்து வரும், பணம் 2 நாள் கழிச்சுதான் போகும். இதெல்லாம் அந்த அந்த நம்பிக்கையில தான் பெரும்பாலும் இன்னைக்கு ஓடுறது. அந்த காலங்கள்ல அப்படிதான். ஏன் எழுதி வாங்க வேண்டாமான்னா, எழுதி வாங்குறதெல்லாம் இப்ப ப்ரொசீஜர் தேவைப்படுறது. எங்க தாத்தா ஒரு விஷயம் சொல்லுவார், நல்லவனுக்கும் பத்திரத்துல எழுதி வாங்க வேண்டாம், கெட்டவனுக்கும் பத்திரத்துல எழுதி வாங்க வேண்டாம்ன்றது. ஏன்னா நல்லவன் கரெக்டா சொன்னபடி கொண்டு கொடுத்துருவான், கெட்டவனுக்கு நீ எழுதி வாங்கினா பல்படி மடிக்கலாம், அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண போற நீ? கோர்ட்டோ சட்டங்களோ இழுக்கலாம் ஜவுன்னு.
இதெல்லாம் அப்படிதானே இருக்கு. அதனால சொன்னபடி கொண்டு கொடுத்தார் வசுதேவர். அந்த முதல் குழந்தைய கம்சன் சொன்னான், எனக்கு இந்த குழந்தையால இல்ல மரணம், 8வது குழந்தையால, அதனால திருப்பி எடுத்துன்னு போயிடுங்கோன்னா. வசுதேவர் சந்தோஷப்பட்டாரான்னா படல. ஏன்னா செத்த முன்னாடி சொன்னேன், நல்லவர்கள் சொல்லுக்கும் நிதானம் இல்லாத கெட்டவர்கள் சொல்லுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்ப சொல்றான், இவர் கொண்டு கொடுத்தது சாயங்காலம் 7 மணி, குழந்தை பிறந்தது சாயங்காலம் 5 மணிக்கு தான். 7 மணிக்கு கொண்டு கொடுத்திருக்கார். 7 மணிக்கு அவன் என்ன நிலையில இருந்தானோ, ராத்திரி வேலை, பொழுது விடிஞ்ச உடனே நிதானம் நான் அப்படி சொல்லல, கொண்டாந்த குழந்தையன்னு. மிந்தியாவது இருட்டினத்துக்கு அப்புறம் தான் குடிப்பான், நிதானம் இருக்காதுன்னு ஒரு கணக்கு உண்டு. இப்ப அப்படியும் கிடையாது. மேடையில பேசுறதே ஒரு வார்த்தையா இருக்கு, இறங்கின உடனே நான் அப்படி சொன்னேனாங்கிறான். அப்ப மேடையில அவன் குடிச்சுட்டு பேசியிருந்தானா? தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு, குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு சொல்றோமோ, அது மாதிரி இவன் என்ன பரிஸ்திதியில இருந்து என்ன நிலையில இருந்து சொல்றானோ, இந்த குழந்தையோட தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படி நடக்கட்டும்னு விட்டுட்டா. அவன் ஆனா நிதானத்துலதான் இருந்தான். ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு நிலை பாருங்க. நாரதர் வந்தார், யார கம்சனை பார்க்கறதுக்கு வந்தார். இந்த நாரதருக்கு மட்டும் ஒரு மச்சம், யோகம், பெரிய இறை பக்தி உள்ளவர் அவர். ஆனா அவருக்கு எந்த இடத்துலையும் மதிப்பு இருக்கும். ஒரே சமயத்துல அவரை நல்லவர்களும் பூஜை பண்ணுவார்கள், தீயவர்களும் பூஜை பண்ணுவார்கள். ஆளுங்கட்சிக்கும் அவர் அட்வைஸ் பண்ணுவார், எதிர்கட்சிக்கும் அட்வைஸ் பண்ணுவார். சோ மாதிரி யாரோட அவர் ஸ்நேகம் வச்சிருக்காருன்னு நமக்கு புரியாது. அது மாதிரி. ஆனா சோ நல்லவர், அவர் சொல்ற யோஜனை பக்குவமா இருக்கும் சொல்றதுக்கு. நாரதனும் அது மாதிரி பக்குவமா சொல்லுவார். சில பேர் சொன்னா கரெக்டா நம்மளை கொண்டு இழுத்து நடு ரோட்ல விட்டுருவான். அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, பக்குவமா இருக்கும். நல்லவர்கள் சொல்றத காதுலயே வாங்கணும்னு தோணாது நமக்கு. இவர் சொன்னார், கம்சன் இந்த மாதிரி சொன்னான், வசுதேவர் கொண்டு கொடுத்தார், நடந்தது, நான் திருப்பி கொடுத்துட்டேன்னா. ஏன்னா 8வது கர்ப்பம்னு தான் சொல்லியிருக்கு, இந்த குழந்தை இல்லைன்னா. இந்த குழந்தை இல்லைன்னு நீ எப்படி தீர்மானம் பண்ணினேன்னு கேட்டார். ஏன்னு கேட்டான், இந்த 8வது கர்ப்பம்னு தான் சொல்லியிருக்கே தவிர 8வது குழந்தைன்னு சொல்லல. இப்ப முதல்ல ஒரு குழந்தை பிறக்கிறது, 7 கர்ப்பம் உண்டாகி 1 மாசம் 1.5 மாசத்துல தானாவே அந்த கரு களைஞ்சு 8வது கர்ப்பம் முதல் குழந்தையா பிறக்கலாமே. 2வது குழந்தை 8வது கர்ப்பமா இருக்கலாமே, 3வது குழந்தை 8வது கர்ப்பமா இருக்கலாமே. இப்படி சொல்லிட்டே 8வது குழந்தையும் 8வது கர்ப்பமா இருக்கலாம். நாராயண நாராயணா கேட்டு வரட்டுமான்னார். வந்த காரியம் ஆச்சு. ஒண்ணு கொண்டா அந்த குழந்தையன்னா அப்போதய சிலா பிருஷ்டே சுவார்த்தோன் மூலித சௌஹிருதா. அதை பிடிச்சு காலை பிடிச்சு அப்படி சுழட்டி துணியை தோக்கிற மாதிரி ஒரு கருங்கல்ல அடிக்கிறாங்க. அந்த கல் இருக்கு இன்னைக்கு மதுராபட்டினத்துல கிருஷ்ண ஜென்மஸ்தான்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போய் நீங்க உள்ள பார்த்தேன்னா ஒரு 10க்கு 10 அறை தான் இருக்கும். அதுல ஒரு பாறை இருக்கும், யசோத தேவகி பிரசவிச்ச பாறை. அதை காப்பாத்துறதுக்கு அவுரங்கசீப் காலத்துல 1,00,000 பேர் ஒரே நாள்ல கொல்லப்பட்டாரு. அந்த இடத்துல உள்ள போகுது, அதை இடிப்பேன்னு அவன் சொன்னான். மற்ற பகுதியெல்லாம் அடிச்சுட்டான், இந்த பகுதியை இடிக்க விடல அவர்கள். நாம உட்கார்ந்த இடத்துல காலை பரப்பின்னு பப்பரப்பன்னு எங்க கோவில் கட்டினா என்ன, எங்க எது நடந்தா என்னன்னு. அவன் வீட்டுல அந்த வேலிய 1 இன்ச்சு மாத்தி போட்டாலே அருவாளை தூக்குறவன் எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு? நம்ம தேசம், நம்ம பூமி, நம்ம வழங்குற தெய்வங்கள் பிறந்த இடம்னு காலங்காலமா நாம் காப்பாத்தின்னு வரோம். அதான் உள்ள விஷயம். இன்னைக்குன்னு நம்ம புதுசா ராவோட ராவா போய் கொட்டகாய போட்டு உரிமை கொண்டாடல. இது தொன்று தொட்டு நடக்கிற செயல்.
அப்படிங்கிறதே ஒருத்தன் அதுல உள்ள புகுறான்னு சொன்னா அதுக்கும் செவந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான்னா அவன் என்ன மனிதனே கிடையாது. அவன் வெறும் நாய் பண்ணிலாம் திருட்டு போறது பாருங்க, அது மாதிரி நாட்டாலதான் நாம இருக்கிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க போய் ஒரு தேசத்துல இந்த தேசம் மாதிரி இருந்துட முடியுமா? பேசுற அத்தனை பேருக்குன்னு சொல்றேன். சில தேசங்களுக்கு போனா நெத்தியில விபூதி வெட்டுன்னு நீங்க ரோட்ல போக முடியாது, குங்குமம் வெட்டுன்னு போக முடியாது. அந்த தேசத்தோட சட்டம் அது மாதிரி. நம்ம ஊர்ல அப்படி சொல்றோமா? நாம யாராருக்கு எந்த வழிபாட்டு முறையோ அவர்கள் அதை பின்பற்றலாம் அப்படின்னு தானே நாம் சொல்றோம். நீ என்ன தொந்தரவு பண்ண? வாரியார் சுவாமிகள் சொல்லுவாரு, கை வீசிந்து நடக்கலாம் ரோட்ல, அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு. எதிராளி கண்ணுல குத்துறா மாதிரி கை வீசக்கூடாது. நீ உன்னோட வழிபாட்டு முறை உன்னோட தர்மத்தை யார் வேணாலும் செய்யலாம், என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதுக்கு இடம் எதனால வருது அப்படின்னு சொன்னா ஒற்றுமை இல்லாதனால வருது. இந்த தர்மத்துல, இந்த வழிபாட்டுல, இந்த தெய்வத்திட்ட, இந்த மதத்துல உள்ளவர்களுக்கு ஒற்றுமை கிடையாது. அதனால வருது. சாலிடா 10 ஓட்டு ஒரு வீட்டுல இருக்குன்னா சுத்தி சுத்தி வருவான். 10 ஓட்டுக்கே சுத்தி வருவான்னா 80 கோடி ஓட்டு இந்துக்களோட ஓட்டு. என்ன வேணாலும் நாம செய்ய முடியும் ஒற்றுமையா இருந்தா. நமக்கு தேவை நம்ம தர்மம் அப்படிங்கிறது தான். இது இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அப்படி நம் முன்னோர்களால காப்பாற்றப்பட்ட இடம் அது கிருஷ்ண ஜென்மஸ்தான்கள். அதுல அடிச்சான், கொன்னான். இது மாதிரி ஒரு குழந்தை 2 குழந்தை இல்ல, 6 குழந்தைகளை கொன்னான் கம்சன். 7வதா ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கர்ஷணமூர்த்தி வரா தேவகி கர்ப்பத்துல. அப்பொழுது பகவான் தன்னுடைய சகோதரியான நாராயணிய மாயைய, விஷ்ணு மாயான்னு சொல்றது, நாராயணின்னு பேரு. அம்மனுக்கு பல பெயர்கள் உண்டு. நாராயணி, கௌமாரி, ஐந்திரி, சாமுண்டி, பைரவி, காத்தியாயனி, இதெல்லாம் அம்மனுடைய பெயர்கள். இதெல்லாம் எப்படி வரது அப்படின்னா, முத நாளே ஒரு விஷயம் சொன்ன, திரும்பவும் சொல்றேன். ஒரு தெய்வத்தோட சக்தியை தான் நாம பெண் வடிவமா வழிபடுறோம். இந்திரனோட சக்திக்கு ஐந்திரின்னு பேர், முருகனோட சக்திக்கு கௌமாரின்னு பேர், பிரம்மாவோட சக்திக்கு பிராந்தின்னு பேர், மகேஸ்வரனோட சக்திக்கு மகேஸ்வரின்னு பேரு, வருணனோட சக்திக்கு வாருணின்னு பேரு, அக்னியோட சக்திக்கு ஆக்னேயின்னு பேரு, நாராயணனோட சக்திக்கு நாராயணின்னு பேரு. இன்னைக்கும் அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்கு பல ஊர்கள்ல. இதை தவிர தனிப்பட்ட முறையில அம்பாளோட சில வடிவங்களும் உண்டு. எத்தனை பேர்ல அம்பாள வழிபடுவார்கள் அப்படின்னு பகவானே சொல்றான். துர்கேதி, பத்ரகாளீதி, விஜயா வைஷ்ணவீதி ச, குமுதா சண்டிகா கிருஷ்ணா, மாதவி கன்யகேதி ச, மாயா நாராயணி ஈசானா சாரதா அம்பிகேதி ச. இத்தனை பெயர்கள் சொல்லி உன்னை பூஜை, எல்லாம் ஒரு தெய்வத்துக்குள்ள பெயர் தான், உன்னை பூஜை பண்ணுவார்கள் அப்படின்னு தன்னுடைய சக்தியான நாராயணியை கூப்பிட்டு சொல்றான். கவனிச்சு கேட்கணும். தெய்வம் பரம்பொருள், அதனுடைய சக்தி வெளியில வரும்போது ஆண் வடிவத்துல ஒரு சக்தி வருது, பெண் வடிவத்துல ஒரு சக்தி வருது. ஆண் வடிவத்துல வந்த சக்திக்கு நாராயணன்னு பேரு, பெண் வடிவத்துல வந்த சக்திக்கு நாராயணின்னு பேரு. இது புராணங்கள் சொல்றது. இதை நமக்கு உணர்த்தற மாதிரி தான் சங்கரங்கோவில் போய் பார்த்தா தெரியும். சங்கரங்கோவில்ல போய் பார்த்தோம்னா 3 சேர்ந்து இருக்கும். அவ்வளவு தூரம் வேண்டாம். சிவன் கோவிலுக்கு போறோம் நாம. சிவன் கோவில்ல சிவலிங்கம் இருக்கும் உள்ள. அந்த சிவலிங்கம் இருக்கிற அந்த கருவறையை சுற்றி உள்ள செவத்துல
கவனிச்சுன்னு வந்தேன்னா ஒரு பக்கம் பிரம்மா இருப்பார், ஒரு பக்கம் தட்சிணாமூர்த்தி இருப்பார், ஒரு பக்கம் துர்கா இருப்பா. துர்கையா இருக்கு. அந்த துர்கை யாருன்னா விஷ்ணு தான். விஷ்ணு துர்கைன்னு பேரு, பெருமாள் தான். அது துர்கைங்கிறது பெருமாள் தான். இது மாதிரி நிறைய அந்த தத்துவங்களை நாம் தெரிஞ்சுக்கணும், நாமும் தெரிஞ்சுக்கணும், இன்னொருத்தருக்கும் எடுத்து சொல்லணும். யாரோ 2 பேர் பரிகாசம் பண்றாங்கிறதுக்காக நாம குழம்ப கூடாது. அவன் அடிபுட்டாளம், அவனுக்கு என்ன புரியும்? இல்லே அன்னிலேன்னு சொல்றேன், இல்லேன்னு ஒன்ன சொல்றதுக்கு அறிவே தேவையில்லை, இருக்குன்னு சொல்றதுக்கு தான் அறிவு தேவை. அதனால நாம நம்ம புராணங்கள்ல என்ன சொல்லி இருக்கோ அதை அறிய முயற்சி பண்ணினாலே, மடமத்தனம் போனாலே இந்த நாஸ்திகவாதம் போயிடும். மேலோட்டமா வெறுமனை நாம் நம்பும் போதுதான் இன்னொருத்தர் சொல்றதே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வர்றது. அன்றைய தினம் சொன்னேன், சாஸ்தா எப்படி உண்டானார் அப்படிங்கிற சரித்திரம் சொல்லும் போது அதை கேட்டா நமக்கு புரியும். அது மாதிரி இங்க துர்கை உண்டாரா, பகவானுடைய சக்தியான துர்கை. அவதான் இந்த 7வது கர்ப்பத்தை எடுத்துன்னு போய் வசுதேவருக்கு இன்னொரு மனைவி இருக்கா, ரோஹிணின்னு பேரு, அவ வயத்துல வச்சுட்டா 7வது கர்ப்பம் அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்ல 8வது கர்ப்பமா பகவானே வரா, நாராயணனே வைகுண்டத்திலிருந்து வரா. ததோ ஜெகன்மங்கலம் அச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகமாத்மபூதம் காஷ்டாயதானந்தகரம் மனஸ்தஹ சாதேவகி சர்வஜகன்வாச நிவாச பூதா நிதராம் நரேஜே போஜேந்திர தேஹே தேவருத்தா சரஸ்வதி ஞான கலே யதா சதி ததோ ஜெகன்மங்கலமச்சுதாம். அந்த கர்ப்பத்துல வந்த உடனேவே ஜகத்துக்கே மங்களம் வந்ததுன்னா, ஜகத்துக்கே மங்களம் வந்தது பகவான் வயத்துல வந்த ஒண்ணு. சில பேர் வந்தா யோகம் பின்னாடியே வரும். சில குடும்பங்களை கவனிச்சோம்னா ரொம்ப கஷ்ட திசையில இருப்பா. சில மகான்கள் காலை வச்சுட்டு போனோடனே பெரிய நிலைக்கு போயிடும். சில பொண்களை கல்யாணம் பண்ணி வந்தோடனே பெரிய நிலைக்கு போயிடும். ஏறு பிடித்தவன் என்ன செய்வான், பானை பிடித்தவள் பாக்கியம் அப்படிங்கிறது. அதுக்குதான் யாராவது நல்லவர்கள் வந்தா, பெரியோர்கள் வந்தா, மகான்கள் வந்தா நம்ம வீட்டுல உங்க பாதம் படணும் அப்படின்னு சொல்லுவாரு. வைஷ்ணவத்துல பொன்னடி சாத்தனும் பாருங்க. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பொதுவா சொல்றது உங்க பாதம் நம்ம வீட்டுல படணும் அப்படின்னு. இந்த சம்பிரதாயமே இப்ப ரொம்ப பேருக்கு தெரியாது, ரொம்ப பேருக்கு இது தெரியாது. இந்த ராமராஜன் ஒரு உட்கார்ந்து இருக்கார். இவர் 4 வருஷமா டிவியில என் கதையை கேட்கிறவர். எப்படியோ என் தேடி கண்டுபிடிச்சு, நான் ராமாயணம் கேட்டுன்னு வரேன் சாமி, உங்க பாதம் நம்ம வீட்டுல படணும். போய் நான் பால் சாப்பிட்டு வந்தேன். நான் என்ன கூப்பிட்டார், நான் கொண்டாடுறேன்னு சொல்லல. இப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னே ரொம்ப பேருக்கு தெரியாது. மகான்களை அவர்கள் பாதம் நம்ம வீட்டுல படணும். அப்படி பட்டாதான் அதுக்கு பவனம்னு பெயர். அப்படி படலைன்னா பகாரஸ் தத்ரல் உத்தியத்தேன்னா, பேக எடுத்துடுங்கோ, மிச்சம் எண்ணம் இருக்கும். அதான் வியாலாலய துருமாவைத்தே பாகவதமே சொல்றது. உயர்ந்த மகான்களுடைய திருவடி நம்ம வீட்டுல படணும். சமஸ்த சம்பத் சமவாப்திஹேதவா சமுத்தித ஆபத்குல தூமகேதவா. இந்த வசுதேவனுடைய மூத்த மனைவி ரோஹிணி அவள் கர்ப்பத்துல வச்சுட்டால். பகவான் வந்த உடனே உலகமே அமைதியாருது, சாந்தியாருது. 8வது கர்ப்பம் வந்துடுத்துன்னு உடனே அந்த காலமும் அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஒரு 4-5 மாசத்துக்கு அப்புறம் தான் அது கன்ஃபார்ம் ஆகும். அப்படி கன்ஃபார்ம் ஆறத வெளியில கசியறதுக்கும் கொஞ்ச நாள் ஆகும் அந்த விஷயம். இன்னும் சில பேருக்கு ஒரு குழந்தை பிறந்து அடுத்த குழந்தைக்கு பிறக்கிறதே தெரியாது. அந்த காலத்துல கர்ப்பம் ஆயிருக்கோங்கிறதே அவளுக்கு தெரியாது. அப்படி எல்லாம் சகஜமா குழந்தை, இது ஒரு மூடத்தனம் எல்லாம் கிடையாது. இப்ப தொங்கறதே புரியறதே. குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு தெருக்கு தெருக்கி இட்லி கடை மாதிரி திறந்து வச்சுப்பான்.
இங்கு குழந்தை தயார் பண்ணி தரப்படும் அப்படின்னு. புண்ணிய குறைச்சல் தானே அது. நீண்ட ஆலோசனை கிடையாது. நம்ம ஆள்றவர்களுக்கு அந்த இது கிடையாது. ஒரு காலத்துல குழந்தை பெற்றுக்காதேம்மா, இந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுல என்ன சொன்னான் தெரியுமா? நாடே நாசமா போயிடும்னா. இன்னைக்கு பொருளாதார ரீதியா நாசமடையாததுக்கு காரணமே இந்த ஜனத்தொகை தான். உலகம் முழுக்க நாசமாயிடுத்து. சைனாவும் இந்தியாவும் மட்டும் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணமே இந்த மக்கள் தொகையினாலதான். நமக்கு என்ன தெரியும்? நீ என்ன பட்னியா கிடக்க? அதுக்குள்ள உழைக்க எல்லாருமே உழைக்கிறமே. நீ கொடுக்குற அரிசியை கூட சாப்பிட முடியாது. அவரவர்கள் உழைச்சுதான் சாப்பிட்றார்கள். குழந்தை பெத்துக்காதேன்னு சொல்லக்கூடாது, குழந்தை பெத்துக்கோன்னு சொல்லணும். இன்னைக்கு நாம இந்த அப்பா அம்மாக்கே சில பேர் கல்யாணம் ஆனோடனே இப்ப பெத்துக்காதடி, 4 வருஷம் ஆகட்டும் 5 வருஷம் ஆச்சுங்கிறா. 5 அவளுக்கு கல்யாணம் பண்ணதே 30-40 வயசுல இல்ல, இப்ப பெத்துக்காதேன்னு சொல்லி அப்புறம் போய் தொங்கினா டாக்டர்கிட்ட லட்சக்கணக்கா சம்பாதிச்சு முழுக்க தொலைஞ்சு போறது. அதுவும் உடம்பு நாசமா போறது, பல வகையான மருந்துகள் கொடுத்து. கர்ப்பம் அப்படிங்கிறது ஈஸ்வரானுகிரகம். அதை நாம் எதிர்கொள்ற மனோபாவத்தில் இருக்கணும். அதை வேண்டாம்னு நினைக்கவே கூடாது. ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்ஸீஹி வேதம் சொல்றது. படிப்பை முடிச்சு அவர்கள் உழைப்ப ஆரம்பிச்ச உடனே இந்த பரம்பரைங்கிற அந்த நூலை நீ கட் பண்ணாதேங்கிற. பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்ஸி அப்படிங்கிறது. 8வது கர்ப்பம் வந்தது. கம்சன் வந்து பார்த்தா. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவள் இருக்கிறது காராகிரகம், சிறையில. அங்க விளக்கெல்லாம் பெருசா கிடையாது, சந்தியா கால வேலை, இருட்டு. இவ முகத்துல வர ஒளிய வச்சுட்டு, தேவகி முகத்துல வர ஒளிய வச்சுட்டு அவளை பாக்குற மாதிரி ஒளியா இருக்கு முகம். தேவக்கியாம் தேவரூபிணியாம்னு சொல்ல போறாரு மேல. பின்னாடி அப்படி இருக்குமான்னா அப்படி இருக்கு. பொதுவாகவே குழந்தை வந்தாலே அந்த சைத்தன்யம் தெரியும். 6-7 மாசத்துல பார்த்தீங்கன்னா பிரகாசமா இருக்கும் முகம். ஏன்னா 2 உயிர் இருக்கும்னு உள்ள. இந்த 2 உயிரோட சைத்தன்யம்னா புரியுறதா உங்களுக்கு? உயிர் இல்லாத நிலைக்கும் உயிர் உள்ள உடம்புக்கும் பார்த்தா தெரியுமோ? இப்ப நம்ம உடம்பு இருக்கு, நம்மளை சுத்தி காக்கா வரதில்லை, கழுகு வரதில்லை, எறும்புகள்லாம் வரதில்லை. உயிர் இருக்கிற சமயத்துல உயிர் பேடித்துன்னா எல்லாம் வருது. என்ன இருக்கும்போது அவன் என்ன ஆழ்ந்து சில பேர் குடிச்சிட்டு கூட ரோட்ல உயிர் போன மாதிரி கடக்கான். அப்ப கூட ஒரு நாய் வந்து அவனை கடிக்கிறதெல்லாம் கிடையாது, காக்கா கொத்துறது கிடையாது. அதே உயிர் பேடுத்துன்னா காக்கா கொத்துறது, நாய் கடிக்கிறது. அப்ப அதுக்கு தெரியாது அந்த சைத்தன்யம் இருக்கு இல்லைங்கிறது. அது கர்ப்பமா இருக்கிறதே முகம் வழியா வெளியில வரும் அந்த குழந்தையோட சைத்தன்யம். சாதாரண கருவா இருந்தாலே முகத்துல தெரியும்னா, பரமாத்மா ஸ்ரீஹஸ்பதி வைகுண்டவாசன் பகவானே வந்தான்னா அவ முகம் அப்படி பிரகாசமா இருக்கு. கம்சன் நினைக்கிறான் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட கர்ப்பங்கள்ல இப்படி கிடையாது. இந்த கர்ப்பத்துல இருக்கிறதுனால ஆகீஷமே பிராண ஹரோ ஹரி குஹா, என்ன கொல்லக்கூடிய விஷ்ணு வந்துட்டான்னு நினைச்சான். நினைச்சதோட இல்லாம வாழை உருவி அவளை கொல்ல போனான். இப்ப வசுதேவர் இல்ல பக்கத்துல. தேவகியும் அப்படி வெறிச்சா மாதிரி அவனை பார்க்கறா. கொல்லாதேன்னு அவ சொல்லல, ஏன்னா அவன் மனசே கட்டையா போயிடுது. ஏற்கனவே 6 குழந்தைகளை பறி கொடுத்து அந்தந்த அந்த அம்மாவா இருந்து பார்த்தாதான் நான் சொல்றது தெரியும். ஒரு நல்ல நாள் வந்ததுன்னா ஓன்னு அழுவா. அந்த காலத்துல ஏமா அழறேன்னா, உங்களுக்குலாம் தெரியாதுடா, எனக்கு ஒரு 6 மாசத்துல ஒரு குழந்தை இருந்தது, இப்ப எடுத்தது, இவனுக்கு மத்தியில இருந்தது. எப்படி தெரியுமா இருப்பான் அவன்? ராஜாவா இருப்பான். அந்த 6 மாசம் ஒரு வயசுல போன குழந்தைய நினைச்சு வாழ்நாள் முழுக்க நல்ல நேரத்துல ஒரு கண்ணீர் சிந்துவன்.
ஒரு குழந்தைக்கே இந்த பாட்டு மறக்க முடியுமா? அப்பா அப்படி கிடையாது, மறந்துட்டு போயிட்டே இருப்போம். அம்மாவால் அப்படி மறக்கவே முடியாது. முந்தி தவங்கடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து பையனென்ற போதே பரிந்தெடுத்து கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனார். தமிழ்ல தாய்க்கீடு தாய் தான். அதனால அவள் ரொம்ப வறண்டு இருக்கா, சலனம் இல்லாம இருக்கா. வசுதேவரும் இல்லை. இப்படி வாழ உருகி இப்படி வெட்ட போனவன் ஒரு நிமிஷம் யோசனை பண்றான், இவ கர்ப்பிணியா இருக்கா, இந்த சமயத்துல இவளை வெட்டினா பாவம். இதெல்லாம் இன்னைக்கு புரியுமான்னு தெரியாது. இந்த கசாப்பு கடைக்கு ஆடு வாங்குறான் பாருங்க, கிராமத்துல போய் ஆடு வாங்கின்னு வருவான். கர்ப்பிணி ஆட்டை வெட்ட மாட்டா, உங்களுக்கு தெரியுமா? அது அந்த ஆடு கர்ப்பமா இருந்தா அதை வெட்ட மாட்டான். இந்த கசாப்பு கடைங்கிறது ஒரு அதர்மம் மாதிரி நமக்கு தோணினாலும் அதன் உள்ள ஒரு உட்பிரிவான தர்மம் இது. சென ஆட்டை வெட்டக்கூடாதுன்னு. அது மாதிரி இவன் கர்ப்பமா இருக்கா, இவளை வெட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். இதுல இன்னொரு விஷயம், கல்யாண கோலத்துல வெற்றத்துக்கு துணிஞ்ச கம்சனுக்கு அப்ப காலில் விழுந்து கதறினார் வசுதேவர். இப்ப அந்த வசுதேவரும் தடுக்கல, தேவகியும் ஒன்னும் சொல்லல. இவனுக்கு வெட்டினா ஏண்டா வெட்டினேன்னு இவனை கேட்க போறது இல்ல. இவனுக்கு ஏன் அந்த மாதிரி தோன்றதுன்னா, அந்த தேவகி வயத்துல இருக்கிறது யாருன்னா தொட்டுட முடியுமா? பகவான் தான் இருக்கான். நாம நினைச்சுட்டு இருக்கோம் அப்போ நம்மளை கூட பிறந்தவங்க காப்பாத்துவான், அவங்க காப்பாத்துவான், சித்தப்பன் காப்பாத்துவான், பெரியப்பன் காப்பாத்துவான்னு. இந்தான்னா எல்லாரும் ஓடி போடுவான், ஒரு பயம் இருக்க மாட்டான் பக்கத்துல. ஒரிஜினலா நம்மளை காப்பாத்துறது தெய்வம் தான். எல்லாரும் பேச்சு துணைக்கு வேணா இருக்கலாமே தவிர, அதுவும் சீரியஸா இருக்குன்னா புள்ள அமெரிக்கால இருந்து வரணும்டா, எப்ப ஆகும்னு தெரியாது, அவன் போய் ரூபாய் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அவன் இதெல்லாம் ஒரு காலத்துல. இப்ப எப்படின்னா கொண்டு அது பணம் இருக்கிறதவே கேட்டரிங்ல சொல்லி வர வச்சுடுறான் எல்லாத்தையும். கொல்லி வைக்கிறவங்க கூட இட்லி சாப்பிட்டு தான் வைக்கிறான், இவனை சாப்பிட்டு தான் வைக்கிறான். யாருக்கு யாரு? இதுல யாரையுமே குறை சொல்லலைன்னா நாம நினைச்சுட்டு இருக்கோம் எல்லாரும் நமக்கு இருக்கா, அப்படி ஒத்துரும் கிடையாது. ஊரிலேன் காணியில்லை உறவு மற்றொருவர் இல்லை, பாரிலே நின்பாதம் பற்றினேன் பரமமூர்த்தி அப்படிங்கிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார்னு ஒருத்தர். பச்சமாமலை போல்மேனி பாடின அந்த பாட்டுல வந்துதான். இவர் என்ன பண்ண, வெட்டக்கூடாதுன்னு அவனே திரும்பி வந்துட்டான். அந்த தேவகியினுடைய முகத்துல பார்த்த அந்த ஒளிய அவனால மறக்க முடியல. இதுக்கு முன்னாடி பார்த்த முகத்துக்கும் இப்ப உள்ள முகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இது விஷ்ணு தான். விஷ்ணு உருவமா இல்லாம தேஜஸா இருக்கும் போதே இவனுக்கு பயந்து போயிட்டான். இந்த பயம்ங்கிறது இருக்கு பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள பயம் வேற. ஒரு வயசானதுக்கு அப்புறம் அல்லது சில சூழ்நிலைகளால சில சம்பவங்களால திடீர்னு அப்படியே டவுன் ஆகும் மனசு. ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவான் டாக்டரை கேட்டா, இல்ல வைட்டமின் குறைபாடும்பா. மற்றவர்களுக்கு வேணா ஒண்ணும் இல்லை, சாதாரணமா இப்ப என்னத்துக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பார்களே தவிர இவனால அப்படி இருக்க முடியாது, நார்மலா இருக்க முடியாது. கம்சனால அது மாதிரி நார்மலா இருக்க முடியல. ஆசீனஹா சம்விஷன்னு திஷ்டன்னு புஞ்சானஹா, நடந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, நின்னாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, படுத்தாலும் சரி, சிந்தையானோ ரிஷிகேசம் அபஸ்யம் தன்மயம் ஜகத்து. எல்லா இடத்துலையும் இந்த பகவானை தான் பார்க்கிறான். இந்த கீழே உட்கார முடியாதவர்களுக்கு இந்த இடத்துல 2-3 சேர் இருக்கு, வரிசையா உட்கார்ந்துக்கலாம். இவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தேவதைகள்லாம் வரார்கள். தேவகி வயசுல உள்ள அந்த பகவான பிரம்மா வந்து பார்க்கிறார், ஸ்தோத்திரம் பண்றார். இந்திராதி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றார்கள். சத்யவிரதம் சத்ய பரம் திரிசத்யம்
சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ருத சத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ. சத்யமிருதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே. எவன் சத்தியம் விரதனோ, எவன் சத்தியத்துக்கும் மேலானவனோ, திரிகாலத்திலையும் எவன் சத்தியமா இருக்கானோ, எவன் சத்தியத்துக்கு பிறப்பிடமா இருக்கானோ, எவன் சத்தியத்தினால மறைக்கப்பட்டவனா இருக்கானோ, எவன் சத்தியத்துக்கும் சத்தியமா இருக்கானோ, எவன் இரண்டு கண்களும் ரிதம் நேத்திரங்கிற சத்தியத்தை கொண்டவனாக இருக்கானோ, அப்பேற்பட்ட சத்தியஸ்வரூபனான பகவான். இதுக்கெல்லாம் நான் பதில் அர்த்தம் சொல்றதா இருந்தா இன்னும் 10 நாள் சொல்லணும், கதை சொல்லணும். அவ்வளவு விஷயங்கள் மேலோட்டமா வெறும் வார்த்தையா சொல்லிட்டு போல. ஒரு சின்ன சொல்றேன், சத்தியத்துக்கு சத்தியமா இருக்கான்னா அது திருஷ்யமான இந்த பிரபஞ்சத்துக்கு அதிருஷ்யமா இருக்கானோ. இந்த உலகம் இருக்கே, இது சத்தியம் பொய்யா உண்மையா? பொய்ன்னு சொல்றவர் ஆதிசங்கரர், இத உண்மைன்னு சொல்றவர் மத்வாச்சாரியார் ராமானுஜர். துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தங்கள்லாம் இதை சேர்த்துக்கிறார். ஆதிசங்கரர் என்ன சொல்றார்? பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா, இது பொய் அப்படின்னா. இவர்கள்லாம் கேட்கிறார்கள், கண்ணுக்கு தெரியறத எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார்கள். ஆதிசங்கரர் சொல்றார், கண்ணுக்கு தெரியறதுனால உண்மையாயிடாது. 3 காலத்திலையும் எது இருந்ததோ அதுதான் உண்மை. கவனிச்சு கேளுங்க. ஒரு தங்கத்தினார், ஒரு தங்க காசு இருக்கு நம்ம கிட்ட, அத பத்தர்கிட்ட கொடுத்து ஒரு மோதிரம் பண்ணணும்னு நாம சொல்றோம். மோதிரம் பண்ணின உடனே அப்படி கையில மாட்டிக்கிறோம். கொஞ்ச நாள் ஆன உடனே ஒரு பேத்திக்கு ஒரு சின்னதாக ஒரு தோடு பண்ணணும் அல்லது மோதிரம் பண்ணணும் ஏதோ ஒண்ணு தோணுனதுன்னா இது ஒரு ரொட்டேஷன் தானே. உடனே தாத்தா சொல்லுவாரு, இந்த மோதிரத்தை வச்சுக்கோ, இதை அழிச்சு நீ பண்ணிக்கோ அப்படின்னு. உடனே அதை அழிச்சு தோடா பண்ணிடுறோம் இல்லையா? போரும் மோதிரம்னா அதை எடுத்து காசா பண்ணிடுறோம், தங்கமா பண்ணிடுறோம். கவனிச்சு கேளுங்க. அது மோதிரமாறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? தங்கமா இருந்தது. அது அழிச்சப்புறம் என்னவா ஆயிடுத்தது? தங்க காயினா ஆயிடுது. காயின்னு பொதுவா சொல்றேன், தங்கம் ஆயிடுது. நடுப்புல மோதிரமா இருந்ததுன்னு நாம சொல்றோம். மோதிரமா இருக்கிறதேவும் அதுல என்ன இருந்தது? தங்கம் தான் இருந்தது. நீ மோதிரம்னு சொல்றிய ஒரு வார்த்தை, அது எங்க இருக்கு? அதுல இதான் கேள்வி. நீ மோதிரம்னு சொல்றிய, அது எங்க இருக்கு? அதுல தங்கம் தானே இருக்கு. இல்ல, அதுல ஒரு வடிவம் தெரியறது. அந்த வடிவம் உண்மையா, இருக்கிற தங்கம் உண்மை? அதுதான் பிரம்ம மித்யா, பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யாங்க. இவர்கள் என்ன சொல்றார்கள்? வடிவமா இருக்கிறத வடிவத்தையும் சத்தியம்னு சொல்றார்கள். அப்படி எடுத்துக்கோமே. அதனால ஆதிசங்கரர் மொத்தமா பொய்ன்னு சொல்லல, வியாவகாரிக சத்தியம்னா. பாரமார்த்திக சத்தியம், வியாவகாரிக சத்தியம்னு 2ஆ பிரிக்கிறார். 3 காலத்திலையும் உண்மையா இருக்கிறது, தற்கால உண்மையா இருக்கிறது அப்படின்னு பிரிக்கிறார். அதை இதெல்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். பகவான் ஆவணி மாசத்துல தேய்பிரையில அஷ்டமியில ரோஹிணி நட்சத்திரத்துல ராத்திரி 12 மணிக்கு பகவான் பிறக்கிறான். நிசீதே தம உத்பூதே ஜயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயः ஆவிராசீத்யதா பிராச்யாம் திசேந்துரிவ புஷ்கலः தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷன் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சார்ந்திர பயோத சௌபகம்
மகாருக வைடூரிய கிரீட குண்டல துஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாமகாஞ்சங்கத கங்கனாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதா ஆசாசு சீதலதராசு பயோததோயைஹி ஆசாசிதாப்திவிவசேஷு ச சஜ்ஜனேஷு நைஷாகரோதயவிதௌ நிஷிமத்யமாயாம் क्लेशापहस्त्रिजगतां त्वं इह आविरासीः प्राच्यां दिशिन्दुरिव கிழக்கு திக்குல சந்திரன் உதயமானா மாதிரி. நேற்றைய தினமே சொன்னேன் அவதாரம்னா என்னன்னு. தோற்றம் தான். கிழக்கு திக்குல சந்திரன் உதயமாறான். நம்ம கண்ணுக்கு அப்படிதான் தெரியறது. அதுக்காக கிழக்கு திக்கு தான் சந்திரனை கருதரித்து பெற்றதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல கிழக்கு திக்குக்கும் சந்திரனுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஒண்ணுமே கிடையாது. நம்ம கண்ணுக்கு அப்படி தோன்றது. கவனிச்சு கேட்டா தெரியும், நம்ம கண்ணுக்கு அப்படி தோன்றது. அது மாதிரி தேவகீட்ட பிறந்தா மாதிரி தோற்றம். பகவானுக்கு பிறப்புங்கிறதே கிடையாது, தோற்றம்தான். இப்ப நான் சொல்றேன் பகவான் எப்படி இருந்தான்னு. இது மாதிரி ஒரு குழந்தை பிறக்க முடியுமான்னு நீங்க சொல்லுங்க. தம் அத்புதம், அது ஆச்சரியம். என்ன பாலகம், அந்த குழந்தையே 2 வயசு மதிப்புல இருந்தது. 2 வயசு மதிப்புலாம் குழந்தை பெற்றுக்க முடியுமா? எலிக்குஞ்சு மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்குள்ளேயே பிராணம் போயிட்டு வந்துடுறது. 2 வயசுலாம் பெற்றுக்கவே முடியாது. இதுல இன்னொரு அர்த்தம், பாலகம். பாலன் அப்படின்னா சின்ன பையன் அர்த்தம், சிறுவன் அர்த்தம். பாலே கம், பாலேன்னா தொப்புள், கம்னா பிரம்மா. இவர் பிறக்கிறதே பிரம்மாவோட. அம்புஜேக்ஷணம், தாமரை கண்ணனா இருந்தான், அல்லது தாமரை ஆகிற பூமியை பார்த்துன்னு பிறந்தான். சதுர்புஜம், 4 கைகளோட இருந்தான். சங்க கதாயுதாயுதம், சங்கம் சக்கரம் கத பத்மம் காஞ்சி நூபுரம் ஸ்ரீவத்சம் முக்தாஹாரம் வைஜெயந்திஹாரம் மந்தாரமால துளசிதாமா திவ்ய பீதாம்பரம் உத்தியானம், கைகள்ல மோதிரம், விரல்கள்ல மோதிரம், கைகள்ல கங்கணம், கால்கள்ல கொலுசு, இத்தனையோட பகவான் வரத்தேவே ரெடிமேடா. அம்மாவுக்கு தரிசனமே வைகுண்டத்திலேருந்து வந்தா மாதிரி. முதல்ல பார்த்தது வசுதேவர் தான் பார்த்தார். பக்கத்துல இருக்கிற தேவகியை கூப்பிட்டு காமிக்கிறார், பாரு பகவான் நமக்கு அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. உடனே 2 பேரும் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். பகவான்னு தெரிஞ்சு இருந்தாலும் தேவகியினுடைய மனசுல ஒரு பயம். 8வது குழந்தை வந்துடுத்துன்னு தெரிஞ்சா கம்சன் வந்துடுவான் பின்னாடியே. அதுக்கு பகவான் சொன்னார், அந்த பயம் பயப்பட வேண்டாம். நான் ஒரு சின்ன குழந்தையார என்னை கொண்டு போய் இதே சமயத்துல நந்தகோபர் வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, என்னை கொண்டு அங்க விட்டுட்டு அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்துருங்கோன்னா. இந்த தாத்தா ஒரு விஷயம் சொல்லுவார், இந்த உலகத்துல நடக்கிற எல்லா ஃப்ராடுக்கும் ஆரம்பம் எதுன்னா கிருஷ்ணாவதாரம் தான். எல்லா ஃப்ராடுக்கும் ஆரம்பம் கிருஷ்ணாவதாரம் தான். அந்த அவதாரம் முழுக்க இது மாதிரி வேலைகள் தான். இந்த ஆஸ்பத்திரியில குழந்தைய மாத்திடுறாங்க கிராமத்துல. இந்த குழந்தைய மாத்த சொன்னதே இவர் தான் ஃபர்ஸ்ட். கை விலங்கு போட்டிருக்கு, கால் விலங்கு போட்டிருக்கு, ஜெயில் கதவு பூட்டி இருக்கு, வாசல்ல காவக்காரன் நிற்கிறான். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு தோணும். பகவான் சொல்றான், என்ன தொடுன்னா. வசுதே இந்த கை விலங்கு கால் விலங்கோட வசுதேவரையும் தேவகையும் என்ன தொடுங்கள் அப்படின்னா. ஏன், என்ன நினைச்சவனுக்கு சம்சார விலங்கே பிறவிங்கிற விலங்கே விடும்போது இது எம்மாத்திரம். தொட்ட மாத்திரத்துல கை விலங்கு விட்டுது, கால் விலங்கு விட்டுது. இந்த அப்பர் சுவாமிகள் சரித்திரத்துல அவரை கொண்டு சமுத்திரத்துல போட்டான், கடல்ல. திருநாவுக்கரசு நாயனார கல்லோட கட்டி கடல்ல கொண்டு போட்டாரா? அவர் கரையேறினார்னு சொல்லும் போது சேக்கிழார் பெருமான் சொல்லுவார்,
நமசிவாயான்னு சொன்னா பிறவி பெருங்கடலையே தாண்டலாம்னா இந்த கடல் எம்மாத்திரம்னா நற்றுணையாவது நமசிவாயவே பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் கோவினுக்கருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கருங்கலம் நமசிவாயவே மப்பினை தழுவிய மாதோர் பாகத்தல் புப்பினை திறந்தடி பொருந்த கை தோழ நப்பினை தழுவிய நமசிவாய பத்தும் எத்த வல்லார்த்தமக்கு இருக்கண் இல்லையே. அவரே சொல்றார், நாவுக்கரசு நாயனாரே சொல்றார், நமசிவாயான்னு சொன்னா பிறவி பெருங்கடலையே தாண்டலாம்னா இந்த கடல் எம்மாத்திரம். பகவானை தொட்டார் வசுதேவர், கை விளங்க விட்டது, கால் விளங்க விட்டுறது, ஜெயில் கதவு திறந்தது, வாசல்ல உள்ள சோல்ஜர் அப்படியே கண்ணை குத்துட்டு நிக்கிறான். அந்த ஏடிஎம் வாசல்ல காவலுக்கு இருக்கேங்கிற பேர்ல தூங்குவான் பாருங்க, அது மாதிரி கண்ணை குத்துட்டு அப்படியே நிக்கிறான். இந்த குழந்தைய தூக்கினார், தூக்கி வாசலுக்கு வந்தார். கிருஷ்ணன் பிறக்கிற சமயத்துல இது மாதிரி பூந்தூத்தல் இப்ப பெஞ்சிருக்கு பாருங்க, இது மாதிரி பெஞ்சது. வசுதேவர் தூக்கின்னு வர சமயத்துல சோடு பெரிய மழை பெஞ்சது. இப்ப பெய்யாது, கவலைப்படாதீங்க, ஒரு ராத்திரி தான் பெய்யும். சோடு பெரிய மழை. மதுராபட்டினம் முழுக்க கும்மி இருட்டு, ஆள் நடமாட்டமே கிடையாது, ஒருத்தர் கூட ஆள் நடமாட்டம் கிடையாது. இவர் அந்த குழந்தையை தூக்கின்னு வரார். இவர் மேலையும் குழந்தை மேலையும் ஒரு சொட்டு தண்ணி படல. பார்த்தா ஆதிசேஷன் 5 தலையோட இவருக்கு கொடை பிடிக்கிறான். வழியெல்லாம் பளிச்சுன்னு இருக்கு. யமுனேன்னு நதி ஒண்ணும் அது குறுக்க ஓடுறது, அதை தாண்டிதான் கோகுலம் போயாகணும். வட இந்தியாவில் ஆவணி மாசம்தான் மழை காலம், நதிகள்ல வெள்ளப்பெருக்கு அப்பதான் இருக்கு. நதி சமுத்தியா போறது. இதை எப்படி தாண்டுவோம்னு வசுதேவர் பயப்படல. இந்த குழந்தைய வச்சு எப்படி தாண்டுவோம்? ஏன்? பகவான நினைச்சவனுக்கு நினைக்கிறதுனால என்ன பலன்னால் கவலை இருக்காது, வாழ்க்கையில கவலை இருக்காது. யாருக்கு கவலை இருக்குன்னா, இதை நான் செய்யறேங்கிற எண்ணம் உள்ளவனுக்கு தான் கவலை. இதை நான் தான் செய்யறேன், நான் தான் செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு கவலை. எல்லாம் பகவானோட கிருபை, கடவுளோட திருவுள்ளம். நம்மளை வழி நடத்துறது இறைவன், நம்மளை வழி நடத்துறது பகவான் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அவனின்றி ஓரளவும் அசையாது. அப்பர் பெருமானே ஒரு இடத்துல சொல்றார், வாயானை மனத்தானை மனத்தினுள் கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னைங்கிறார். சொல்லாவும் அவன்தான் இருக்கா, சொல்லுக்கு உற்பத்தியாகிற மனசாகவும் அவன்தான் இருக்கா, அந்த சொல்லுக்கு பொருளாகவும் அவன்தான் இருக்கா, அந்த சொல்லுக்கு செயலாகவும் அவன்தான் இருக்கா. இதெல்லாம் விஷயம் இல்ல, அந்த சொல்லுக்கு பலனாகவும் அவன்தான் இருக்கான். இந்த எண்ணம் இருந்ததுன்னா வாழ்க்கையை பத்தின பயம் இருக்காது. நம்ம ஹிந்து மதத்துல பாரத தேசத்துல இந்த எண்ணத்தை தான் விதைப்பார்கள். அதனால ஒரு காலத்துல வாழ்க்கையை பத்தின பயம்ங்கிறது யாருக்குமே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு 8வது படிக்கிற பையன் கவலைப்படுறான். 8வது 10வது படிக்கிற குழந்தைகள் ஃபியூச்சரை நினைச்சா எனக்கு பயமா இருக்குங்கிறான். இப்படி யாராவது ஒரு 50 வருஷம் முன்னாடி சொல்லி கேட்டிருக்கல? நீங்க படிச்சா படிச்சுன்னு இருப்பா, ஜாலியா போயிட்டு இருக்கும் அது பாட்டுக்கு. கவலைங்கிறது இருக்காது. காரணம் என்னன்னா, அந்த இறை உணர்வு புஷ்டியா இருந்ததுனால பயம் இருக்காது. அது இல்லாததுனால எல்லாத்துக்கும் நம்மளே பயப்பட வேண்டியது.
இதுல அங்க நடந்ததை சொல்றேன். இந்த யமுனை கரைக்கு வந்த உடனே யமுனையில வந்த ஜலம் அப்படியே நின்னுது. மேற்கேந்து வந்த ஜலம் நின்னுது, கிழக்க வந்த ஜலம் போச்சு, நடுப்புல மண்ணு தெரிஞ்சது, ஒரு பாதை வந்தது. இது எப்படி சார் வரும்? நீங்க சொல்றது நம்புற மாதிரி இருக்கான்னா, நான் இங்கேருந்து ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னா, சார் தில்லை நகர் வழியா போகாதீங்க, ஒரே டிராபிக் ஜாமா இருக்கு, நீங்க இப்படி சுத்தி பைபாஸ் வழியா போங்க அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுவா. இங்கேருந்து ஒரு பிரமுகர், ஒரு மினிஸ்டர், ஒரு எம்எல்ஏ, யாரோ ஒருத்தர் தில்லை நகர வழியா போறார் அப்படிங்கிறதுக்காக சிக்னல் கூட அணைச்சிருவா. ரோடெல்லாம் பார்த்தா அப்படியே டிராபிக்கை நிறுத்திடுவா. ஒரு சாதாரண ஒரு விஐபி வரார், சிஎம் வரார், பிஎம் வரார் வச்சுக்கோங்க, ஒரு மினிஸ்டர் வரார் அப்படின்னா எப்படி டிராபிக் கண்ட்ரோல் பண்ணி அவளுக்கு பாதையை ஏற்படுத்துறா. ஒரு தரித்திர போஸ்ட்ல உள்ளவனுக்கே இத்தனை மரியாதைன்னா பகவானுக்கு எப்படி இருக்கு? பகவான் வரான்னா வழி. அதுல இன்னொரு விஷயம் சொல்றது பாகவத மார்க்கம் ததோ சிந்துரிவ ஸ்ரீயப்பதேகன்னது. நதி வழி விட்டது பெரிய விஷயம் இல்ல. ராமாயண காலத்துல சமுத்திரமே வழிவிட்ட போது இந்த நதி எம்மாத்திரம் தான். சமுத்திரராஜன் என்ன சொல்றான்னு கேளு லட்சுமணான்னா பகவான் 3 நாள் தர்பசயனத்துல இருந்தார். திருப்புல்லானின்னு ஒரு இடம் இன்னைக்கு சொல்றமே, அந்த இடத்துல சமுத்திரராஜன் வரவே இல்லை. ஜபார் லட்சுமணா, விபீஷணன் சொன்னா சமுத்திரராஜனை சரணம் அடைஞ்சா அவன் வழி சொல்லுவான்னு. இப்ப நாம 3 நாள் அவனுக்காக காத்துட்டு இருக்கோம், அவன் வரல. உலகத்திலேயே நாம சாதுவா இருந்தா இந்த உலகம் மதிக்காது. ஆத்ம பிரசம்சினம் துஷ்டம் ரிஷ்டம் விபரிதாவகம். யார் அந்த உலகம் மதிக்கும்னா, ஐயாக்குள்ள யார் தெரியுமா? அங்க எடுத்தவொடனே நான் யார் தெரியுமா தொலைச்சுடுவேன் அப்படின்னா தான் அந்த உலகம் பயப்படுமே தவிர, ஐயா சௌரியமா இருக்கீங்களான்னா பட்டையும் கொட்டையுமா இருந்தா போய் அண்ணன்டேம்பா மதிக்குமா? எத்தனை பேருக்கு அந்த வேல்யூ தெரியும்? அதனாலதானே அயோக்கிய பின்னாடி ஓடுறான். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? குணம்தான முக்கியம். பணத்துக்கு மதிப்புங்கிறது எப்படி வந்தது எனக்கு புரியவே இல்லை. பணத்துக்கு மதிப்பு எப்படி? பணம் நிரந்தரம் கிடையாது, குணம்தான நிரந்தரம். குணத்துக்கு தான மதிப்பு. அப்பர் பெருமான இன்னொரு இடத்துல சொல்றாரு, சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்தி தரணியோடு வாழார தழுவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோ மாதேவர்க்கே காந்தர் அல்லலாகில் அங்கமெல்லாம் குறைய அழுதொழு நோயலாய் உரித்து தின்னும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கு அன்பராகில் அவர் கண்டீர் நான் மணங்கும் கடவுளேன்னா. ஒரு கோடீஸ்வரம் கோடிக்கணக்கான ரூபாய் கார்ல வந்ததுக்காக நான் தலை வணங்க மாட்டேன். பின்ன யாருக்கு தலை வணங்குவன் தெரியுமா? அங்கமெல்லாம் குழைய அழு தொழு நோயராய் உரித்து தின்னும் புலையரேனும். தொழுநோயோட உள்ள பசுமாட்டை சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில உள்ள ஒருத்தன் பசியினால அந்த பசுமாட்டு பசுமாடு பசுமாட்டு மாம்சத்தை வாயில போடுறத சிவான்னு சொல்றான். நெத்தி முழுக்க விபூதி, கழுத்துல ருத்ராட்சம். அப்படி இருந்தா கங்கைவார் சடைக்கு அன்பராகில் அவர் கண்டீர் நான் வணங்கும் கடவுளேன்னா. அவனை பார்த்துதான் அப்படி கையை கும்பிடுவனே தவிர ரோட்ல போறவன் வரவன் எல்லாம் அப்படி கும்பிடலாம. ஒரு மனிதன் மதிக்கிறதுங்கிறது வேற, பணத்தை மதிக்க கூடாது. பணத்துக்கு என்ன மதிப்பு? வழி விட்டது கொண்டு போனார், அங்க எல்லாம் நிசப்தமா இருக்கு. இந்த குழந்தையும் பிறந்த குழந்தையும் யசோத காலடியில கிடக்கு, அதுவும் அழல்ல. இந்த குழந்தைய கொண்டு வச்சார், அந்த குழந்தையை தூக்கினார். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், குழந்தை பிறந்த வீட்டுல எல்லாம் மூச்சுன்னு இருக்க மாட்டாளா, அவர்கள் எல்லாம் விடுவார்களா? அங்க எப்படி குழந்தை பிறந்தது அப்படிங்கிறத கேட்டாதான் பிரமிப்பா இருக்கும். யசோதானந்த பத்னீச்ச ஜாத்தம் பரம புத்தியதா நதல்லிங்கம் பரிஸ்ராந்த நித்ரயா அபகத ஸ்மிருதிஹி. யசோதைக்கு நிறமாசம் 2-3 நாளாவே வயசானவர்கள்லாம் கூட இருக்கார்கள். வீட்டுல தானே அந்த காலத்துல பிரசவம் வரும். இப்ப பிறந்துரும், அப்ப பிறந்துரும், காலகால பிறந்துரும், மத்தியானம் பிறந்துரும் அப்படின்னு.
கூட இருக்கார்கள். ராத்திரியாயும் பொறக்கல்ல. யசோதைக்கும் தூக்கம், தூங்கி போனா கூட உள்ளவர்களும் 1 மணி 2 மணி வரைக்கும் பார்த்துட்டு தூங்கி போயிட்டார்கள். எல்லாருமே தூங்கி போயிட்டார்கள். பொழுது முடிஞ்சு பார்த்தா குழந்தை இருக்கு. இந்த கிராமத்துல மாடு வளர்க்கிறவங்களுக்கு நான் சொல்ற தெரியும். சென மாட்டை என்ன பண்ணுவோம், நம்ம படுத்துக்கிற கட்டிலுக்கு பக்கத்துல கொண்டு கட்டிக்கும். கொட்டில கட்ட மாட்டான். ஏன்னா அந்த மாடு எப்ப கண்ணு போடணும்னு தெரியாதுங்கிற ஸ்டேஜ்ல 2 நாள் 3 நாள் 4 நாள் கண் முழிச்சு அதை பார்த்துதான் இருப்பான். 5ஆவது நாள் பார்த்தா தூங்கி போடுவான். பொழுது முடிஞ்சு பார்த்தா கண்ணுட்டு விளையாடிட்டு இருப்போம். அது மாதிரி இவர்கள் எல்லாரும் தூங்கி போயிட்டார்கள். குழந்தையும் அழல்ல. இது குறவங்க மாதிரி வேஷம் போட்டு வந்த அவதாரம் தானே. நான் இங்க போறேன் அங்க போன்னு சொல்லிட்டு வந்ததுனால தூங்கி அதுவும் பேசாம இருக்கு. இந்த குழந்தைய கொண்டு வச்சார். அந்த குழந்தையை தூக்கினார். அது அம்பாள். அது தூக்கினா அதே மாதிரி ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறான். யமுனை வழி விடுறது. இந்த சுகர் சொன்னார், பாகவதன் சொல்றவர், பெருமாளுக்கு என்ன சக்தி உண்டோ அதை விட இவளுக்கு தான் சக்தி கூட. அம்பாளுக்கு தான் சக்தி கூட. பகவானுக்கு சக்தி கூடையா, பகவதிக்கு சக்தி கூடையா? பகவான்னா எல்லாருக்கும் தெரியும். பகவதினா அம்பாள். யாருக்கு சக்தி கூடன்னா பகவதிக்கு தான் சக்தி கூட. எப்படி சொல்றேன்? இப்ப நான் உட்காத்தி வச்சு உங்களுக்கு பகவானை பத்தி சொல்றேன். நான் சொல்றதே 1.5 மணி நேரம் தான். ஒரு காலத்துல 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் எல்லாம் கதை சொல்லியிருக்கேன். 2 வேலையெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த 1.5 மணி நேரத்துக்கு 6:30 மணிக்கு ஆரம்பிச்சா 6:50க்கு தான் உள்ள வரும். 7:40 ஆன உடனே எழுந்துடுறோம். அதுக்கு கூட நம்மளால உட்கார முடியல. உட்கார விட மாட்டேங்கிறது. மனசு பறக்கிறது. மாயையில மாட்டிண்டு பகவான்கிட்ட மனசு லயிக்க மாட்டேங்கிறது. பகவான்கிட்ட மனசு செல்ல மாட்டேங்கிறது. அதுக்குள்ள செல்ல நோண்டி பார்க்கிறோம். பகவான்கிட்ட செல்லனாலும் செல்லுகிட்ட போறது. ஒரு தடவை செல்ல எடுத்து பார்க்கிறோம். என்னமோ பெருசா அம்பானி அதானி பிசினஸ் அப்படியே கெட்டு போயிடும். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. வம்பு. ஒரு கோயிலுக்குள்ள வரதே அதை அணைச்சிட்டு வந்தா என்ன, இல்ல சைலண்ட்ல போட்டு வந்தா என்ன? அதுவும் இந்த அதை விட நான் ரொம்ப எனக்கு ஆத்திரம். 2 பைக்ல போவா, ஒருத்தர் பேசிட்டே போவா. கிளின்டனும் புதினும் பேசுறதுக்கு டைம் இல்லாம ரோட்ல பேசிட்டு போறான். மீட்டிங் பலார்னு அலையம். பின்னாடி வரவனை பத்தின யோஜனையே கிடையாது. டைமே இல்லாம ரோட்ல பைக் ஓட்டுட்டே பேசிட்டு போறார்களாம். அது மாதிரி செல்லு போச்சுட்டே போறது. தொழிலதிபரோன்னு அந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, புண்ணாக்கு விற்கிறவன் தொழிலதிபர் மாதிரி. எவனுக்கு இந்த செல்லு எவ்வளவு பைத்தியமா பண்ணிருக்கு ஜனங்களை. நம்ம கட்டுப்பாட்டுல அது இருக்கணும். அது கட்டுப்பாட்டுல நாம் இருக்கக்கூடாது. அதுவும் பிரத்தியாருக்கு தொந்தரவு பண்ற மாதிரி ரோட்ல தொடவே டிரைவிங் பண்ணினா, வண்டி ஓட்டினா செல்ல தொடரலன்னு நீங்க ஒரு விரதம் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு குடும்பம் இருக்கு. அதையும் தாண்டி ஒண்ணு சொல்றேன். நீ உன் தலையில எடுத்து ஜாதகம் எப்படி வேணாலும் போ. நீ இன்னொருத்தரையும் சேர்த்துன்னா ஆயிடுச்சுன்னு போற. அதுதான் இந்த பிரச்சனைய. இவருக்கு பகவானை பத்தி சொன்னா உட்கார்றதுக்கு டைம் கிடையாது. மாயையாகிற இந்த பிரபஞ்சத்துல நாம் செலவழிக்கிற நேரம் எவ்வளோ? பகவத் குணத்துல பகவானுக்காக ஒரு 1.5 மணி நேரம் 1/2 மணி நேரம்னா ஒரு நாளைக்கு செலவழிக்கிறோம். பகவானை நினைச்சுன்னு போகிற நேரம் எவ்வளோ? பகவானை நினைக்காத நேரம் எவ்வளோ? வாழ்நாள்ல ஒரு நாள் எடுத்துண்டா. அப்பர் சுவாமிகள் சொல்றார், பகவானை பத்தி ஒருத்தன் பேசலன்னா பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேங்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஹரா சிவா மகாதேவா ராமா கிருஷ்ணா அப்படின்னு பகவானை பத்தி சொல்லலைன்னா அதுக்கு செத்ததுக்கு சமானம், இறந்ததுக்கு சமானம் அப்படிங்கிறார். நமக்கு மாயையில தான் டைம் சரியா போறது. மாயன்னா அதான் அம்பாள். யா மாசா மாயா. எவள் இல்லையோ அவளுக்கு மாயன்னு பேரு. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இல்லாதத இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம், இருக்கிறத மறந்துடுறோம். அதான் உண்மை. கொண்டு விட்டார். இந்த குழந்தையை கொண்டு விட்ட உடனே வசுதேவர்
தேவகி இருக்கிற அந்த ஜெயிலுக்குள்ள கொண்டு விட்டார். அதேபடியே கதவு எல்லாம் பூட்டினது, கை விலங்கு மாட்டினது, கால் விலங்கு மாட்டினது. இந்த குழந்தையும் வச்சது சப்தம். சோல்ஜரும் முழிச்சுன்னா மதுராபட்டினமே கிடுகிடுக்கிறது. சாதாரணமாவே ஒரு பெண்ணோட குரலுக்கும் ஆணோட குரலுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த சங்கீதத்துல விவரம் தெரிஞ்சவர்களுக்கு நான் சொல்றது புரியும். இந்த பாடுறதுக்கு ஸ்ருதின்னு சொல்லுவோம். அரை ஸ்ருதி, முக்கா ஸ்ருதி, ஒரு ஸ்ருதி, 1.25, 1.5, 2, 2.5, 3, மேக்சிமம் 3 தான். இந்த ஊர் பாகவதர் யாரு? தியாகராஜ பாகவதர். இந்த ஊர்ல பிறந்தவர். அவர் இந்த ஊர்ல இருந்தவர். அவர் சொந்த ஊர் மாயம் தான். அவர் வசிச்ச ஊர் அது. M.K. தியாகராஜ பாகவதர் அப்படின்னு. அவரோட பாட்டை கேட்டவாளுக்கு தெரியும். இதெல்லாம் அவர் பாடினது. ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே கருணாசாகர கமலா நாயக கனகாம்பரதாரி கோபாலா. இதெல்லாம் நான் குறைச்சு பாடுறேன். 3.5 கட்டையில பாடுவார். ஆண்கள்ல அவருக்கு மேல உயர்ந்த வாய்ஸ் யாருக்குமே கிடையாது இன்னி வரை. பெண்கள்ல சுந்தராம்பாளுக்கு மேல உயர்ந்த வாசியே கிடையாது. கொடுமுடி சுந்தராம்பாளுக்கு மேல KP சுந்தராம்பாள்னு பேர். இதுல ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். 3 ஸ்ருதின்னு சொன்ன மத்தியிலும் ஆண்களோட டாப், பெண்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன தெரியுமோ? 4 ஸ்ருதி. இந்த பாட்டு கத்துக்கிற குழந்தைகளை கேட்டா தெரியும். ஆரம்பமே 4 தான். 7 பேரும் போகும் பெண்களுக்கு ஸ்ருதி. 7 பேர். இந்த ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்த உடனேவே உள்ளவே பார்க்க வேண்டாம். அது கத்தலை வச்சுட்டே இது ஆம்பளை குழந்தையா பொம்பளாண்டி குழந்தையான்னு சொல்லலாம். ஆம்பளை குழந்தைக்கு தான் கோரோஜனை எல்லாம் போட்டு சவுண்ட கலப்பி விடணும். ஒரு சாதாரணமா பெண்கள் கத்தினாலே நம்ம குடும்பங்கள்ல ஒரு வழக்கம் காளி மாதிரி ஏன் கத்துறேன்னு சொல்லுவோம். இந்த காளியே கத்தரா. மதுராபட்டினமே கிடுகிடுக்கிறது. கம்சன் ஓடி வரான். பார்த்தா பெண் குழந்தைய வச்சுன்னு அணைச்சுன்னு இருக்காளா தேவகி. கொண்டா குழந்தையன்னா 8வது குழந்தைன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதுனால இதை தரமாட்டேங்கிறா தேவகி. ஏன் தரமாட்ட? இது பிறந்த குழந்தையெல்லாம் கொடுத்த இந்த குழந்தை ஏன் தரமாட்ட? இது பெண் குழந்தை. பெண் குழந்தையா இருந்தா என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. ஸ்னுஷேயம் தவ கல்யாண ஸ்திரியம் மாஹந்துமர்ஹசி. இந்த பெண் குழந்தைய வளர்த்து உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த தாத்தா சொல்லுவார், இந்த கொலகாரப்பாவியோட சம்பந்தம் போடுறாரு. 6 குழந்தைய கொண்டு இருக்கான். இந்த குழந்தையும் கொல்றதுக்கு தயாரா இருக்கான். இவனோட போய் சம்பந்தம் போடுவலோ. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, என்ன கொலகாரப்பாவியா இருந்தாலும் பிறந்த வீட்டுல உள்ள பாசம் மாறவே மாறாது பொம்மநாட்டிகளுக்கு. அப்பனோ கூட பிறந்தவனோ அவன் எப்படி இருந்தாலும் சரி அந்த பாசம் மாறவே மாறாது. அவனை பத்தி ஏதாவது அபிப்பிராயம் சொன்னா நாம கேட்டுன்னு தான் இருக்கலாம். நாமும் சேர்ந்து அவன் கெட்டவன்னா நான் சொல்லலாம், எங்க அண்ணாவை நீங்க எப்படி சொல்லலாம்? ஓ அப்படியா, நீ நல்லவன்னா நல்லவன், கெட்டவன்னா கெட்டவன். நீ பேச சொன்னா பேசுறேன், பேசக்கூடாதுன்னா பேசல. இந்த லிமிட்ல தான் இருக்கணும். ஏன்னா அது அந்த பாசம் அப்படி. அவன் சொன்னா என் புள்ள கல்யாணத்தை பத்தி நீ சொல்ற, நான் உயிரோட இருந்தாதானே என் புள்ள கல்யாணம் என்ன ஆகும்? நானே உயிரோட இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு தெரியாது. கொண்டா அந்த குழந்தையன்னு கையை பிடுங்கி அதை அப்படி சுழட்டி அடிக்கிறதே இப்படிங்கிறத அந்த குழந்தை கையை விட்டு நழுவி போயிடுது, வழுக்கின்னு போயிடுது. இப்படி வழுக்கின்னு போயிடுத்தேன்னு இப்படி திரும்பி பார்க்கிறான். அஷ்டபுஜாங்கி மகிஷஸ்ய மர்தினி சசங்க சக்ராம் சரசூலதாரிணி. பார்த்தா வைஷ்ணவி துர்கையா 8 கையோட சங்கம் சக்கரம் கத பத்மம் வில்லு அம்பு சூலம் வாள் இவைகளோட வைஷ்ணவி துர்கையா இருக்கா.
மூடான்னு கூப்பிட்டாள் கம்சனை, முட்டாளேன்னா. என்னை கொல்லணும்னு நினைச்சு உன்னால கொல்ல முடிஞ்சுதா? முடியாது. இன்னொரு மெசேஜ் சொல்றேன், உன்னை கொல்ல வந்தவள் நான் இல்லை. உன்னை கொல்ல வந்தவன் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்றான். அவன் உன்னை கொல்லணும்னு வெயிட் பண்ணாம நானே இன்னைக்கு உன்னை கொண்டு இருப்பேன். அவன் கொண்டா என்ன, நான் கொண்டா என்ன? ஆனா உன்னை நான் மன்னிக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? நீ என்னை கொல்லணும்னு நினைச்சு பிடிச்ச இடம் என் கால். நீ காலை பிடிச்சதுனால உன்னை மன்னிக்கிறேன். சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணை சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. பெண் தெய்வத்தோட அம்பாளோட மகிமைக்காக சொல்றேன். ஒரு தடுக்கி தடுமாறி குழந்தை அம்மா காலில் விழுந்தா கூட நன்னா இருந்தா அது நமஸ்காரம் பண்ணல, அது வெறுமையில விழுந்துதான் இருக்குது. அதுக்கு கூட என்னமோ காலில் நமஸ்காரம் பண்ண மாதிரி அம்மா நினைச்சுப்பா. இது தாயாரோட ஒரு உள்ளம். அது அதை காண்பிச்சு அம்பாள் மறைஞ்சு போக கம்சனுக்கு தலை சுத்தி போயிடுது. விடுவிச்சான், வசுதேவரையும் தேவகியும் விடுவிச்சான். 2 பேருக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டான். ஒரு விதத்துல அவன் நல்லா, நான் ஏதோ ஒரு பேச்சை கேட்டுன்னு உங்களை பாடாப்படுத்தி எடுத்துட்டேன். இத்தனை நாளா மனிதர்கள் தான் பொய் சொல்லுவார்கள் நினைச்சேன், தெய்வமும் பொய் சொல்லுங்கிறது இப்பதான் தெரிஞ்சுது. 8வது கர்ப்பம் உன்னை கொல்ல போறதுன்னு சொன்னது. நாரதர் 8க்கு 8ன்னு அதுக்கு விளக்க வேற கொடுத்தா. இப்ப 8ஐயும் பார்க்கிறேன், அம்பாள் சொல்றா எங்கேயோ பிறந்து வளர்றான்னு. என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு விட்டுட்டான். இதை அப்படியே விட்டுட்டு இங்க பகவான் கொண்டு விட்டுட்டு வசுதேவர் திரும்பினாரா. அந்த குழந்தை அழுதுது. சுத்தி உள்ளவர்கள்லாம் முயற்சிந்தார்கள். நந்தகோபன்கிட்ட சொன்னார்கள். அந்த குழந்தையை குளிப்பாட்டினார்கள். நந்தகோபனும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தான். குழந்தை பிறந்த உடனே தானம் பண்ணணும். முக்கியமா வித தானம் பண்ணணும். பூமியில போட்டா முளைக்கிற மாதிரி உள்ள தானியங்களை தானம் பண்ணணும். பீஜ தானம்னு பேர். இருக்கு 1.5 மணி நேரம் தீட்டு கிடையாது. குழந்தை பிறக்கிற சமயத்துல நாம் பண்ற தானங்களுக்கு எல்லையில்லாத அளவில்லாத மதிப்பு. புத்திரேஜாத்தே யதீபாதே நாம் அங்க பேசும்போதெல்லாம் அதுக்குள்ள சாஸ்திர வாக்கியங்களை சொல்லிட்டு தான் பேசுவோம். யதீபாதே தத்தஞ்ச அக்ஷயம் பவேத். பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா யதீபாத புண்ணிய காலம்னு போட்டிருப்பார்கள். இந்த பஞ்சாங்கத்தை பார்த்த கேலண்டர்லையும் போட்டிருப்பார்கள். சிவமே அந்த வெதிபாதம்னு என்னைக்கு போட்டிருக்கோ அன்றைய தினமும் நம்ம வீட்டுல குழந்தை பிறந்தா அன்றைய தினமும் நாம் பண்ற தானங்கள் தத்தஞ்ச அக்ஷயம் பவேத்து, எண்ணிலடங்காத மகிமை அப்படின்னு சொல்ல வசுதேவர் தானங்கள்லாம் பண்ண இந்த குழந்தைய குளிப்பாட்டின்னு ஒரு தொட்டில்ல போடுறா. அந்த தொட்டில் எப்படி தெரியுமா இருந்ததுன்னா, யார் பெரியாழ்வார், மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் மேலி உனக்கு விருமன் விடுதந்தான் மாணிக்க குழலோனே தாழலோ வையமலந்தானே தாளேலோ. பகவான ஊஞ்சல்ல தொட்டில போட்டு ஆற்றார்கள். பகவானும் சுகமா தூங்கினாங்கிறது இன்றைய கதை. நாளைய தினம் இந்த கிருஷ்ண லீலையே சொல்லி ருக்மணி கல்யாணம். நான் வேற கதை சொல்றதா இருந்தேன். கல்கி அவதாரம் சுருக்கமா சொல்றாங்க. ஒரு பெரிய கதை கிடையாது கல்கி அவதாரத்துல. பின்னாடி வருவான்னு சூச்சகமா சொல்லியிருக்கிறது. திடீர்னு இன்னைக்கு மேடையில உட்கார்ந்த பிறந்து வந்தது மங்களமா முடிக்கலாம். அதை ருக்மிணி கல்யாணத்தோட முடிக்கலாம். 10 நாள் நாளையோட இந்த நிகழ்வு, இந்த சொற்றொடரானது முடியறது. கார்த்தால மகாலட்சுமி ஹோமமும் இருக்கு, புவனேஸ்வரி ஹோமமும் இருக்கு. அஷ்டைஸ்வரியத்தை கொடுக்கக்கூடியதான, மங்களங்களை கொடுக்கக்கூடியதான, சர்வத்திர விஜயத்தை எந்த இடத்துலையும் வெற்றியை கொடுக்கக்கூடியதான ஹோமங்கள் அது. அதுலயும் எல்லாரும் கலந்து பகவானுடைய அருள் அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். நாராயணேத்யாதி ஜபத்யுச்சைஹ பக்தைः சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்த கங்கோபம வாரிமக்ன
निवर्तिता शेषरुजे नमस्ते नारायण 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 गोपिका जीवन स्मरणम आंजनेय मूर्ति की